Always God leads what He wants to say to His people. As a preacher, we will have our own desires. நமக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். மக்களை போய் சந்தோஷப்படுத்தலாம், அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தலாம், அவங்கள குஷி பண்ணலாம் நம்ம நினைக்குவோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை யாரை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிறாரோ அவங்க மேலே ஒரு ஹோல்டு வச்சுருப்பார். அதனால் இப்போ நான் நின்று பேசுகிற எதுவும் நான் பேசணும்லாம் நான் விரும்பிலாம் சொல்லலை. தேவன் பேச சொல்கிறார், நான் சொல்கிறேன். ஐ ஆம் ஜஸ்ட் ஹிஸ் மவுத் பீஸ். ஸோ இந்த வருடத்தினுடைய இந்த இறுதி கூட்டத்தில் நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். What the Lord wants me to do. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சபையாருக்கு சில விருப்பம் இருக்கும். பாஸ்டர் என்ன செய்யணும்னு சொல்லி பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். நமக்கே நம்ம என்ன செய்யணும், நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. நாம் என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். We have to find out the mind of God. அவர் மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம வெற்றியுள்ள ஊழியங்களை செய்ய முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாட்டுக்கு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய ஊழியங்களை அந்தந்த சீசன்ஸில் செய்கிறவங்க தான் பாக்கியவான்கள். There are seasons in God's ministry. அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு ரிவர் மலையில் ஒரு ஊற்றாய் துவங்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பி போகிற மாதிரிலாம் போகிறதில்ல. வளையுது, நெளியுது, வாட்டர் ஃபால்ஸாக மேலே இருந்து விழுது, உருளுது, பொருளுது, பள்ளங்களில் போகுது, சமவெளியில் போகுது. There are seasons. In God's ministry also we have to go through some particular seasons. It means the directions of the Lord. தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு ஏற்றபடிலாம் ஊழியம் வளைந்து வளைந்து போகும். ஆனால் நம்ம எப்படி விரும்புகிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே துப்பாக்கி சுடுற மாதிரி போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் அவர் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். We have to yield ourselves to the leading of the Holy Spirit through the Word of God. Particularly I am saying that word, through the Word of God. Because in modern trend, for everything people say, this is the leading of the Holy Spirit. But very carefully we have to see whatever may be the leading from the Holy Spirit, it should be according to the Word of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைக்கு வெளியில் இருந்தெல்லாம் காட்டுத்தனமா யாரையும் வழி நடத்துகிறவர் அல்ல. ஏன்னா பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியினாலே ஏவி என்ன செய்யப்பட்டது? It was inspired by the Holy Spirit. அவர் எழுதினதை அவர் மீற மாட்டார். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறீங்களா என் தமிழ? பரிசுத்த ஆவியானவர் தானே இதை எழுதி வச்சாரு. அவர் எழுதினதை அவரே மீறுவாரா? அதை கிராஸ் பண்ணி ஓவர்லுக் பண்ணி போவாரா? நோ. இன்னைக்கு சபைகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆவியானவருடைய லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்கிறத சொல்கிறான். மக்களுக்கு வசன அறிவு இல்லை, கூட்டத்தோட டேஷ் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சபைகளில் வளர்ச்சி இல்லை. ஒருவேளை ஜனங்கள் உள்ள இருந்தாலும் அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஐயா சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு மெகா சர்ச். மெகா சர்ச் எல்லாம் ஓகே, உயிர் இருக்குதா உள்ள? இஸ் தேர் லைஃப் இன் த மெகா சர்ச்? மேபி crowd, beautiful building, overflowing budget may be there, but the question is there life in the ministry what we are doing? நம்முடைய கட்டடங்கள், பட்ஜெட், அது இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம செய்யற ஊழியங்கள் உயிருள்ள ஊழியங்கள் தானா?
Is it a lively ministry? Is it a life-giving ministry? இது உயிருள்ள ஊழியம் தானா, உயிர் கொடுக்கிற ஊழியம் தானா? இதெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். வரப்போகிற இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோங்க. இட்ஸ் நத்திங், ஒன்றும் இல்லை. இந்த வாட்ச் ஒரு செகண்ட் மூவ் ஆகிறது தான் 1 இயர். தட்ஸ் ஆல். கேலண்டரில் ஒரு பேப்பரை டர்ன் பண்ணுறோம், அதுதான் புத்தாண்டு. For God's children, there is no speciality in New Year. Time, it's related with time. Time is in God's hands. நேரம் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, you can lose anything and you can regain it, but only one thing you cannot regain it. That is, you can lose your health, whatever it may be. By நம்மளால் redeem பண்ண முடியாத ஒன்று டைம். You cannot redeem the time. டைம் அந்தந்த நேரத்தில் அப்பப்போ யூஸ் பண்ணிடுறோம். ஏன்னா கடந்த காலத்துக்குள்ள we cannot travel back into the past. We cannot jump into the future. The present today is here. Whatever the adjustment, whatever the changes, whatever the modifications, அதெல்லாம் செய்யணும்னா இன்று, இப்பொழுது, டுடே, ரைட் நவுங்கிற அந்த டைம் பீரியட்குள்ள தான் நம்ம செய்ய முடியும். எஸ்டர்டே, டுமாரோ, இட்ஸ் நாட் அவர்ஸ். அதனால இன்னைக்கு இந்த 10ஆம் தேதி நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, God wants to do something in our Christian life and ministry. ஏதோ செய்ய விரும்புறார். எங்களுடைய ஊழியத்தினுடைய அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ரெண்டும் அகாப்பே. நிறைய ஒரு ரொம்ப ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன 0.0% தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி நாங்கள் 2 பேருமே ஒரே தரிசனத்தோடு ஊழியங்களை செய்கிறோம். ஏன் இப்படி பேர் கூட ஒன்றா வச்சோம்லாம் தெரியல, தெரியலங்கப்பா. வித்தின் மந்த்து தான், ஒரே சமயத்தில் தான் அவங்களும் ஊழியம் ஆரம்பித்தாங்க. இந்த புதிய ஊழியம், அவங்க என்னோட சீனியர் இந்த ஊழியம். பிறகு பார்த்தாக்க அவங்களும் ஆகாப்பே, நானும் ஆகாப்பே. எப்படி எதுக்காக ஆண்டவர் வச்சாருன்னு தெரில. The name is not important, the vision is important. Name just for the government sake, vision is for heavenly sake. பேரெல்லாம் அந்த அரசாங்கத்துக்காக தாங்க, ஆனால் தரிசனம் என்பது நித்தியத்திற்காக. அதனால தான் நான் நீண்ட காலமாக உங்கள் ஐயாவோடு உள்ள அந்த நட்பை எல்லாம் இழந்துடாம, ஏற்றங்கள் தாழ்வுகள் எல்லாம் வந்தாலும் நாங்கள் 3 பேரும் உங்கள் தலைவர் ஐயா, அவர் எங்களுக்கும் அவர் தான் பிரசிடென்ட்டு, உங்கள் ஐயா, நாங்கள் 3 பேரும் நீண்ட காலமாக டீகேட்ஸ் எங்களுடைய நட்பை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க. இப்படி இல்லை, அந்த காலத்துலலாம் ஒரு நீண்ட கால நட்பெல்லாம் எல்லாரு கூடயும் வைக்க முடியாது. ஏன்னா அவன் மாறிட்டு இருக்கிறான். தரிசனத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களோடு மாத்திரம்தான் நீடித்த ஒரு நட்பை நம்மளால் வைத்துக் கொள்ள முடியும். Long lasting relationship, friendship, fellowship can have with only the people, those who are having the vision. That's why we 3 people are sitting in the same place for many decades, almost 3 decades. குறைந்தது 30 வருஷம். இப்போ நீங்க கூட ஐயா கூட ஃபெலோஷிப்பா இருக்கீங்க. இப்போ என் கூட ஃபெலோஷிப்பா பல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீடித்து போகணும் அப்படின்னா எது முக்கியம்? விஷன். தரிசனம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்னாலாம் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியவே முடியாது. ஆபிரகாம் கூட லோத்து போனார். ஆபிரகாம் எங்க போனார்? வாக்குத்தத்தத்தை, டு தி ப்ராமிஸ்ட் லேண்ட். லோத்தும் கூட போனார். ஆனா பாதியிலேயே யோர்தான் நதி கரையிலே என்ன பண்ணிட்டாங்க? பிரிஞ்சிட்டாங்க. காரணம், ஆபிரகாமுடைய விஷன் வேற. இட் இஸ் பை ஃபெய்த். பட் லோத்துனுடைய விஷன் பை சைட். யோர்தான் நதி பகுதியெல்லாம் ரொம்ப அப்படி செழிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தங்கிட்டோம்.
ஆனால் ஆபிரகாம் வந்து பை ஃபெய்த் he continues travel. இன்னைக்கு அநேகர் நம்ம கூட பயணத்தை துவக்கிறோம், அங்கங்க நின்றுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு செழிப்பாய் தோன்றுகிற சில இடங்களை பார்த்த உடனே they settle there, அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட தொடர்ந்து என்ன செய்ய முடியாது? பயணம் செய்ய முடியாது. It is impossible to continue the journey unless until we have the same vision. இது ஆபிரகாம் லோத்து விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை தான் போக சொன்னார். அவன் தன்னுடைய நெஃப்யூ ஆகிய லோத்துவையும் கூட்டிட்டு போறான். சில சமயத்தில் ஊழியத்தில் நாம் செய்கிற சில தவறுகள் என்ன அப்படின்னா, நம்மோடு பயணம் செய்கிறவர்கள் நம்மை போலவே தேவ தரிசனம் பெற்றவர்கள் தானா என்பதை நாம் என்ன செய்வதில்லை? கவனிப்பதில்லை. We have to make sure that the people, those who are traveling with us, having the same vision what we have in our heart. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தரிசனத்தோடு தான் நம்மோடு நடக்கிறவர்களும் இருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் புத்தாண்டுக்குள்ள போறோம், ஊழியங்களை தொடர போகிறோம். ஆனா அது எப்படி இருக்கும், இல்லை எப்படி இருக்கணும், how it will be or how it should be, இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஆரம்பித்த எங்க வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரீச்சிங் த அன்ரீச்ட், டீச்சிங் த ரீச்ட், டச்சிங் த அன்டச்ட். ரீச்சிங் த அன்ரீச்ட், சந்திக்கப்படாதோரை சந்திக்கணும். எதனால சந்திக்கணும்? வித் த காஸ்பல். சந்திக்கப்பட்டோர்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்க கூடாது. we have to teach, teaching the reached, touching the untouched. இதில் அந்த முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். we all have been called to do one thing, to reach the unreached. இதுவரைக்கும் சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்காகத்தான், சந்திக்கப்படாத இடங்களை சந்திப்பதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். This is the primary call in God's ministry. You can claim that you are a great preacher or a teacher, whatever it may be, but the primary call is to reach the unreached with the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும். To reach something, somebody, somewhere, we should have a vision. இப்போ நான் எங்கள் பில்டிங் ஒர்க்கெல்லாம் போய் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு இங்கே ஹெக்டே நகர் நோக்கி நான் இப்போ ஐ வாஸ் இன் ட்ராவல். பட் எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. 8th cross ஆஃப் ஹெக்டே நகர் அகாபே கிறிஸ்டியன் சர்ச். திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன். இதை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஆகாசத்தில் கனவு கண்டுக்கிட்டு நான் பரவ முடியாது. ஐ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் வே. என்னென்னதான் நடுவில் குறுக்கீடுகள் டிராஃபிக்ஸ் வந்தாலும் என் விஷன் என்னவா இருக்கணும்? ஐயா சொன்னாங்க 10:30. மீட்டிங் டைம் என்னது? 10:30 சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி 10:30 இறங்கிட்டேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. 1 minute ஏர்லியரா வந்தா தப்பு இல்லை, ஆனால் 1 minute லேட்டா வந்தா தப்பு. ஐ எம் மிஸ்ஸிங் மை கோல். இதாங்க விஷயம். சரியானதை சரியான நேரத்தில் செய்யணும். The right thing should be done in the right time. A right thing cannot be done in a wrong time. நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிற ஊழியத்தில் என்ன செய்ய போறோங்கிறதுக்குரிய இந்த சீட்ஸ் ஆக இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் எங்கள் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா சர்ச்சிலையும் உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நம்மளை பாஸ்டர் கண்டுக்கவே மாட்டுறாரு,
நமக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. There is no importance for me in this ministry, in this church. This is the murmuring always, this is the new tune. என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை. என்னது? என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. எங்கள் சேர்ச்சிலையும் இது உண்டு. ஏன்னா இங்கே பாருங்க, எங்கள் குட்டி சேர்ச்சி இருக்கிறவங்க தப்பிச்சிங்க. பெரிய சேர்ச்சி நடத்துகிறவங்களுக்கு தலைவலியே இதுதான். பாஸ்டர் இப்பெல்லாம் பழைய விசுவாசிங்களை கண்டுக்கிறதே இல்லை, புதுசாக வர்றவங்கள தான் தூக்கி தலை மேலே வச்சுக்கிறாரு. இதெல்லாம் இயற்கையர். நான் எங்கள் சேர்ச்சில் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறேன். யார் முக்கியமானவங்க? ஹூ ஆர் த இம்பார்ட்டன்ட் பீப்புள்? சரி, உங்களுக்கே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், யாருங்க முக்கியமானவங்க? இப்போ இந்த கூட்டத்தில் யார் முக்கியமானவங்க? Who is the important person in this meeting right now in Hegde Nagar? யார் முக்கியமானவங்க? ஐயாவா? பிரசிடென்ட் ஐயாவா? ஐயாவுடைய அம்மாவா? இல்லை கஸ்டாக வந்திருக்கிறவங்களா? இயேசுவா? அது எல்லாரும் சண்டே ஸ்கூலில் கூட அதான் சொல்லுவாங்க. That's not the answer I am expecting. புதுசாக வந்திருக்கிறவங்களா? அப்போ நான்லாம் இம்பார்ட்டன்ட், நான் பழைய ஆள். இங்கே யார் இன்னைக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க? யாருமே இல்லை. அப்போ இன்னைக்கு இங்கே யாருமே இம்பார்ட்டன்ட் பர்சனே இல்லை. நான் ஒன்று சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. முதல்ல நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முக்கியமானவைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்க தான் முக்கியமானவங்க. முக்கியமானவைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்க தான் யாரு? முக்கியமானவங்க. Those who are giving importance to the important things, they are the important people. இங்கிலீஷ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Got the point? Those who are giving importance to the important things, they are the important people in God's kingdom. வேற யாரும் முக்கியமானவங்களா? மியூசிக் போடுறவங்க முக்கியம் இல்லை, பிரீச்சரும் முக்கியம் இல்லை, யாரும் முக்கியம் இல்லை. தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே நினைத்து கனவு கண்டு வாழ்கிறவங்க தாங்க முக்கியமானவங்க. உங்க அகாப்பே கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரியில் யார் முக்கியமானவங்க அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணிடலாம். தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் சுதந்திரம் எடுத்து பேசுகிறேன். யார் முக்கியமானவங்க? ஐயாவா, அம்மாவா, பிரசிடெண்டா, போர்டு மெம்பர்ஸா? யார் முக்கியமானவங்க? எல்லாருமே முக்கியமானவங்க. எவரிபடி கேன் பி இம்பார்ட்டன்ட் பீப்புள், பட் யூ ஷுட் பி வில்லிங் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த important thing which is the vision given to this ministry. நான் தான் சீனியர். எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கிறான், எப்போ பாருங்க நான் தானே சீனியர், ஆனால் அவன் இருக்கிற இடம் தெரியாமல் உட்கார வச்சிருக்கிறேன். சீரியஸாக நான் ஜோக் பண்ண வரல. இன்னைக்கு கேம்பஸ் குருசைடில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. எல்லா பெங்களூரில் எல்லா பாஸ்டர் சர்ச்சஸ் எனக்கு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் கூட ஐயா கேட்டுக்கிட்டதுனால நான் விட்டுட்டுங்க வந்திருக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஜோக்கிங் ஹியர், ஐ எம் வெரி சீரியஸ். என் மினிஸ்ட்ரியில் த மோஸ்ட் சீனியர் ஃபெலோ ஹி இஸ் ஆல்வேஸ் சிட்டிங் இன் த கார்னர் பிகாஸ் ஹி நெவர் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அவன் சீனியராக இருக்கலாம், ஆனால் தரிசனத்திற்கு முக்கியம் கொடுக்காத யாரும் முக்கியமானவர்களாக மாற தேவன் அனுமதிக்க மாட்டார். நான் கூட அனுமதிக்கலாம். As a human, we may have a tendency of compassion, but God is very strict that He will never allow a person who is not serious about the God's vision to be an important person. தன்னுடைய ஊழியத்தினுடைய தரிசனத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ஊழியத்தில் முக்கியமானவனாக இருக்க தேவன் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். God will not allow. This is the truth. In Isaiah chapter 6 verse 10,
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெரி வெரி ஃபேமஸான வசனம் ஏசாயா 6:10, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான். பாருங்க, ஆண்டவர் கேட்கிற 2 கேள்வி. Whom shall I send? Who will go on behalf of my cause? என் காரியமாய் யார் போவான்? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? ஆண்டவர் எப்போதுமே ஏதோ ஒரு இடத்தை யாரோ ஒருவரை சந்திக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னா ஊர் சுத்துறதுக்கு அனுப்பல, ஏதோ ஒரு வேலையா அனுப்புறார். யார் என்னுடைய காரியமாய் போவான் அப்படின்னு கேட்கிறாருன்னா டு டூ சம்திங். இந்த ஒரு வேலையும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை என்ன சொல்லுவோம்? வெகபாண்ட்ஸ் சொல்லுவாங்க இன் இங்கிலீஷ். they have nothing to do. Simply, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, என்ன பேசி சிம்பிளி we are talking. where you are going? Simply I am going. என்ன சிம்பிளி? கொஞ்சம் வெயிட்டாக தான் போயேன், ரோட்டில் கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கி போட்டு போ, அட்லீஸ்ட் அதாவது நீ செய்கிற புறுப்படியான காரியம். சிம்பிளி, சும்னே கெட்ட மாத்தது சும்னே. கிறிஸ்தவங்க பேசுகிற மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்னது? சும்மா. என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் செய்யலை, சும்மா இருக்கிறேன். ஏங்க, சும்மா இருக்கிறதுக்கா ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனார்? சும்னே, சும்மா, சிம்பிளி. இங்கிலீஷில் அவ்வளோதான் எனக்கு தெரியும். கரெக்டா ஜிம்? சிம்பிளி, சும்மா. நம்ம கரெக்ட்? சிம்பிளி. ஆர் யூ சிம்பிளிசிட்டி ஹியர்? சும்னே வந்து குத்திதீரா? சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? His heart is burning. He is crying out. Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் எப்போதுமே our God is a God of purpose. நமது தேவன் நோக்கங்களின் தேவனாயிருக்கிறார். புதிய இடங்கள், புதிய மக்கள், மந்தைக்குள்ளே வராத ஆடுகள், இவைகளை குறித்து ஆண்டவர் எப்போதுமே கரிசனையாயிருக்கிறாருங்க. He is always concerned about the new places, new people, something new for his kingdom. New year இல்ல, நியூ ட்ரெஸ் இல்ல. இப்போ பார்த்தா நான் உள்ளே பார்த்தேன், எங்கள் சேர்ச்சிலலாம் இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறோம். 15th அதை வேலை முடிக்கணும். 15th அப்புறம் தான் டெக்கரேஷன்லாம் ஆரம்பிக்கணும். நான் இன்றைக்கி கூட சொல்லிட்டு வந்தேன், இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில, இருக்கிறபடியே தான் ஆராதிக்க போகிறோன்ட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா அப்படியே சும்மா சூப்பராக தொங்குது. ஏன்னா வருஷம் 365 நாள் தொங்குமா? கிறிஸ்மஸ் நியூ இயர் முடித்தோடனே கலத்தி பத்திரமாக சுற்றி உள்ளே வச்சுடுவீங்க. திஸ் இஸ் நாட் அ நியூ திங். ரோட்டில் போகிற வரவங்ககிட்டலாம் காசு பிரித்து ஒருத்தன் ஒரு குடில் போட்டு அவங்க கூட கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு சினிமா பாட்டு ஆடி அதுக்கு கீழே சாராயம் குடிச்சிட்டு படுத்துருக்குறோம். பார்த்துருக்கீங்களா? நம்மக்கிட்டே ரவுடித்தனமாக காசு கேட்போம். கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், காசு கொடுங்க சார்னு. இது நியூ திங். இதெல்லாம் கேஷுவலாக நடக்கிற விஷயங்கள். God is expecting something new from us at this end of the year. At the end, something new. சொல்லுங்க, at the end, something new. முடிவின் நேரத்தில் புதியதை தேவன் எதிர்பார்க்கிறார். At the time of end, at the time of conclusion of something, God is expecting something new from us. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஓல்டு, இஸ் நாட் ஓல்டு காட். இஸ் நாட் ஓல்டு காட். அவருக்கு வயசும் ஆகலை,
அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் பழைய தேவன் கிடையாது. He is the God of newness. எப்போதுமே புதிய காரியங்களை செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க சிலர்கிட்ட கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க. ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கிறோங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டால் அப்படியே கோபம் வரும். யார் புண்ணியத்தில் இருக்கிற? கேட்டவன் புண்ணியத்தில் இருக்கிற? என்ன புண்ணியம் பண்ணிட்டாங்க அவங்க? எவன் புண்ணியத்திலையும் நம்ம இல்லை. God's grace, கர்த்தருடைய கிருபையினால தான் இந்த வருஷ இறுதியில் நம்ம வந்து நிற்கிறோம். சும்மா அப்படியே வாயில வந்ததெல்லாம் லூஸ் மாதிரி பேசக்கூடாது. ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கிறோங்க. நானும் எங்க சர்ச்சில் இதெல்லாம் திருத்திட்டேன். தப்பி தவறி யாராவது அப்படி பேச கேட்டா தொலைச்சிடுவான், அவ்வளவுதான். ஏங்கிட்டே சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க புண்ணியத்திலோ என்ன உனக்காக நானா பேசல, என்ன பேசுற நீ? எல்லாரும் ஃபோன் பேசும்போதெல்லாம் ஃபோன் பேசணுன்னே என்ன கேட்குறாங்க, ஹலோ எப்படி இருக்கிறீங்க? உடனே என்ன சொல்கிறோம், ஏதோ வண்டி ஓடுதுங்க. வண்டி ஓடுதா? என்ன வண்டி? ரயில் வண்டியா, மாட்டு வண்டியா, குதிரை வண்டியா, என்ன வண்டி ஓடுது? ஏன்னா இருதயத்தில் இருக்கிறதா வாயில வருது. Paul says, I am that I am by the grace of God. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பைபிள் ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட்னால இல்ல சார், உனக்கு இருக்கிற டேலண்ட்னால இல்ல, உன் பேச்சு சாமர்த்தியத்தினால இல்ல. You have to acknowledge that you are by the grace of God. தூக்கி எறியணும்னா எப்போ எரிஞ்சிருப்பாரு? ஒரு நியாயம் தீர்க்கணும், முடிவு கட்டணும். சவுல் ராஜாவை ராஜாவாக்குனது ஆண்டவருக்கு என்னவா இருந்துச்சு? விசனமாய் இருந்தது. அவன் உயிரோட இருக்கும் போதே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். The real king is behind the screen, but the rejected king is on the throne. சில சமயத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், we are already rejected, but still we are occupying the seat. By His grace, God is waiting. உன்னை எப்போ தள்ளிட்டாரு சார், நீ இன்னும் சிங்காசனத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கிற. ஆனா ரியல் ராஜா பின்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய we cannot misuse the grace of God. ஆண்டவருடைய கிருபையை அசட்டையாக பயன்படுத்த நமக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. Are you in the track? யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்கிற ஆண்டவருடைய அந்த காலிங்ல தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானிக்க பழகும். என்னால் இயன்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நானும் உங்களை என்னுடைய சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக நினைத்து மனம் திறந்து உங்களோடு நான் பேசுகிறேன். What is the secret of success in Christian life and ministry? கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெற்றியின் ரகசியங்கள் என்ன? இப்போ நாங்கள் ஒரு பெரிய சர்ச் கட்டிட்டு இருக்கிறோம். பழைய சர்ச்சும் பெரிய சர்ச் தான், அது இருக்குது, அதை இடிக்கலை, அது இட் இஸ் தேர். இப்போ புதிய சர்ச்சில் பால்கனிலாம் போட்டு கட்டிட்டு இருக்கிறோம். ஜனங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், புது சர்ச். எனக்கு அப்படி இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு வேலையே கூட போகுது. அவங்கெல்லாம் ஜாலியாக நியூ சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தலை மேலே நான் தூக்கி வைக்க போகிற பாரம் அவங்களுக்கு தெரியாது. Usually I say, like this, all the empty chairs are the, குட்டி சாத்தாங்க. ஒரு சர்ச்சில் ஒரு சேர் காலியாக இருக்குன்னா அது குட்டி சாத்தான் உட்கார்ந்துருக்கிற இடம். ஒவ்வொரு எம்டி சேர்லையும் யார் உட்கார்ந்துருக்கிறா? ஏன்னா அங்கே உட்கார வேண்டியவங்க உட்காரல. அதை மாதிரி இப்போ நியூ சர்ச்சில் போனோடனே நான் சொல்லுவேன், ஒரு சேர் காலியாக கிடந்தா நீ ஒருத்தரை கூட்டிட்டு வராததுனால அங்கே அந்த எம்டி சேர் இருக்குது, இந்த சேரை நிரப்ப வேண்டியது உன் வேலைன்னு உங்களுக்கு வேலை கொடுப்பேன். எங்க ஜனங்கள் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. See, we should be the people of mission.
விஷன் இருந்தா பத்தாதுங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஒரு மிஷன் வேணும். இப்போ உங்க ஐயாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாங்க, அதனால அகாப்பேங்கிற ஒரு மிஷனா ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க அதுல பார்ட்னரா வந்து சேர்ந்திருக்கிறீங்க. யூ ஆர் ஆல், நல்லா கவனிங்க, we are not onlookers, we are partakers. இப்போ ஃபுட்பால் கேம் நடக்கும்போது நிறைய பேர் உட்காந்து கிரிக்கெட் உட்காந்து அவன்லாம் யார் தெரியுமாங்க? பார்வையாளர். ஆனா உள்ள இறங்கி விளையாடுறான் பாத்தீங்களா, அவன் தான் பங்காளர். இந்த அகாப்பே மினிஸ்ட்ரீஸ்ல வந்து are you a onlooker or are you a partaker? நீங்க ஒரு பார்வையாளரா அல்லது பங்காளரா? If you say I am a partner, then you should be willing to pay the price. தரிசனம் நிறைவேறுவதற்குரிய விலையை கொடுக்க நம்ம எப்படி இருக்கணும்? பார்ட்னர்னா யாருங்க? பார்ட்னர்னா யாரு? பிசினஸ்ல பார்ட்னர்னா யாரு? சொல்லுங்க, பார்ட்னர்னா யாரு? உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மாத்தான் ஞாபகம் வருமா? இல்ல பார்ட்னர். இப்போ ஆதாமே ஆண்டவர் சொன்னார், அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு நல்ல பார்ட்னரை உண்டாக்குறேன். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு பார்ட்னர் இருக்கு? நம்மளோட சேர்ந்து செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் லைஃப் பார்ட்னர்னு கால் மேல கால் போல உட்காந்து காப்பி எடுத்துட்டு வா, சோறு எடுத்துட்டு வா, ஒரு பொண்ணு சொல்றான்னா அடிச்சு ஓட்டிடுவான், ஓடுங்க அம்மா வீட்டுக்குன்னு. பார்ட்னர் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பார்ட்னர் பார்க்கணுங்களா? என்ன புருஷன் சமையல் செய்வார், மனைவி பாத்திரம், இவங்க ஒன்று செஞ்சால் அவங்க பார்ட்னர். அதாங்க ரியல் பார்ட்னர். நம்ம இந்தியாவிலலாம் அப்படி இல்லை. அக்கா எல்லாம் ஃபாரின் போகலான்னு கனவு காணாதீங்க, அங்கே போனால் பெண்டு கலந்துரும். பாத்திரத்தையே தொடாத ஐயா மாதிரிலாம் தொட்டு தான் ஆகணும், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு ஊழியத்தில் கூட நிறைய பேரை டைவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் they are not willing to bear the burden. They are not willing to pay the price. சபையில் கூடங்க தண்ட சோறெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. Church is not the the cradle கிடையாது, பிள்ளைங்களை போட்டு ஆட்டுற தொட்டில் கிடையாது. உண்மையான ஊழியக்காரன் யார் தெரியுமா? விசுவாசிகளை ஆராதனைங்கிற தொட்டில். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் ஆராதனை இப்படியே ஆடிட்டு தொட்டில் அப்படி அதுக்குள்ளே தூங்கிடுவான் அவன். தொட்டில் வைத்து ஆட்டுவதற்கல்ல, நுகத்தடியை தோல்ல தூக்கி வச்சு சும நட அப்படின்னு வழி நடத்துறவன் தாங்க உண்மையான பாஸ்டர். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அப்படியே ஐயோ கொஞ்சம் கடினமா பேசினா ஆட்கள் வரமாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டில் சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதா? புரியலையா? இதான் சீப்பு, இதுதான் கோம். In a marriage house, somebody stolen and kept it there, and they are telling, oh, because I had stolen this comb, marriage won't take place. சில சபையில் விசுவாசிங்களாம் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இல்லைன்னா இந்த சர்ச் ஒன்றுமே நடக்காது. நல்ல ஊழியக்காரங்க கூட அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் இல்லைன்னா இந்த ஸ்தாபனமே இல்லை. ஓய் சீப்பு, சும்மா வாயை மூடிட்டு ரொம்ப துள்ளாத. நான் கூட சொல்றேங்க, பாஸ்டர் ரூபன், ரெவரண்ட் டாக்டர் அருண்குமார், ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் குட்டி, நாங்க இல்லைன்னாலாம் ஆண்டுடைய ஊழியம் அது நடக்குங்க. He is the master. நாங்களாம் ஊழியத்தில் இருக்கிறோம்னா கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவரே என்னையும் ஊழியத்தில் வச்சிருக்கிறீரே உமக்கு நன்றி. ஒரு பக்தன் பாடுறார், என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். பாருங்க, அருமையான ஒரு பாடல், முழுசும் பாடி நேரம் இல்லை. என்னை தள்ளிட்டீங்க அப்படின்னா நான் எங்க போவேன்? உம்மை தவிர எனக்கு அடைக்கலம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய ஊழியத்திலிருந்து சவுலை தேவன் தள்ளிட்ட மாதிரி நம்மளையும் தள்ளினார்னா நம்ம எங்க போவோம்? என்ன செய்ய போறோம்? ஒரு உக்ரானக்காரனை குறித்து, ஒரு ஸ்டூவர்டை குறித்து சொல்லுது. he was unfaithful steward. the king came to know that he was an unfaithful person, so he decided
to remove him. This news came to that steward. உடனே அவன் சொல்றான், யோ என்னை இவர் தள்ளிட்டாருன்னா நான் எங்க போவேன்? குனிஞ்சி கொத்துறதுக்கு என் உடம்புல என்ன இல்லை? ஆமா, நிறைய பாஸ்டர்களுக்கு ஒரு சின்னதை கூட செய்யறதுக்கு பலன் இல்லை. ஏன்னா நம்ம குனிஞ்சி வளைஞ்சி எதுவுமே செய்யறது இல்லை. எல்லாம் விசுவாசிகளே பெண்டை கலத்தி செஞ்சிடறோம். நிறைய பாஸ்டர்ஸ்க்கு ஹெல்த் ப்ராப்ளமே இதாங்க. நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் வீட்டில் டீ கொடுத்தா வாங்கி குடிச்சுக்குவோம், ஒருத்தன் வீட்டில் காஃபி கொடுப்போம் வாங்கி குடிச்சுக்குவோம், அடுத்த வீட்டில் ஜூஸ் கொடுத்தா வாங்கி குடிச்சுக்குவோம், ஒருத்தன் வீட்டில் சூப் கொடுத்தா வாங்கி குடிச்சுக்குவோம், ஒருத்தன் வீட்டில் மில்க் கொடுத்தா வாங்கி கொடுத்துவோம், ஒருத்தன் வீட்டில் பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். இது எல்லாம் நான் கேட்குறேங்க, 5 வீடு விசிட் பண்ணீங்க, 5 சாப்பிட்டீங்க, இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டு சாப்பிடுங்க பார்க்கலாம், பேதி எடுத்துரும். Do we have the guts to say the people no, sorry, no? ஏன்னா we want to please the people. இதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறது பாஸ்டர்ஸ் தான். ரோட்டில் வண்டி ஓட்டுறான் பார்த்தீங்களா, கட்டட வேலை கட்டுறான் பார்த்தீங்களா, அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான். பிரச்சனை எல்லாம் யாருக்கு தான்? அதுக்காக என்னையும் ஐயாவெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் அந்தமான் தீவில் நாய் போடாத பாட்டு பொழைச்சிட்டு வந்தவங்க. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற சிக்னஸ்க்கு காரணம் எங்களுடைய சோம்பேறித்தனம் இல்லை, அன்னைக்கு உழைச்சோம். யங் ஏஜில் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டிய வயசுலலாம் அந்தமான் தீவில் ரேட்டெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரேட் அன்னைக்கு இருந்துச்சு. அப்படிலாம் நினைச்ச பொருளெல்லாம் உடனே என்னெல்லாம் செய்ய முடியாது, வாங்கிலாம் சாப்பிட முடியாது. எல்லாம் கல்கட்டாவிலேருந்து வரணும், வாரத்தில் ஒரு நாள் வரும் ஒரு ஃப்ளைட்டு ஃப்ரைடேஸில், இல்லைன்னா சென்னையிலேருந்தோ கல்கட்டாவிலேருந்தோ கப்பலில் வரணும். அழுகும் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள்லாம் இவ்வளோ விலை சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் நல்லா இப்போ பெஞ்சமின்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே வளர்ந்தீங்கல்ல, அவங்க விரும்பினதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துருக்க மாட்டார். முடியாது முடியாது, ஏன்னா மிஷினரியாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் பேசும்போது ஓ இவங்க கதை அப்படின்லாம், எங்கள் கதை வேற உங்கள் கதை வேற. ஓப்பனாக பேசுகிறேன். நீங்களாம் சிட்டி லைஃப்பில் வித்தியாசமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்களை போன்ற சிலரெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்து நிமித்தம் கட்டான இடங்களுக்கு சென்று வந்து இன்னைக்கு எங்கள் உடம்புல இருக்கிற இந்த wounds, இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் நாங்கள் உண்டாக்கி கொண்டவை அல்ல. It is all there because of God's kingdom. I am not boasting, with all humility I am confessing. சில சமயத்தில் சிலரெல்லாம் ஐயோ உங்கள் பிள்ளைங்கெல்லாம் அப்படி அறிவு ஞானத்தில் பாருங்கங்க. ஒரு காலத்தில் விதைச்சோம், இன்னைக்கு அறுக்கிறோம். விதைத்தான் தான் அறுக்க முடியும். எப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஞானம் வருது, அறிவு வருதுன்னு தெரியலங்க. ஏன்னா மற்றவர்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பதற்காகவே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செலவிட்டதுனால எங்கள் பிள்ளையை கர்த்தர் வாழ வைக்கிறார். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மணி பவர். It's not because somebody is supporting our children. No. நான் அந்தமானுக்கு போகும்போது ஐயா எனக்கு முந்தி அங்க இருந்தார். அந்த நாட்கள்லாம் இன்னைக்கு அந்தமான் அவன் ஜாலியா போயிட்டு வரான். ஏன் இதெல்லாம் சில சமயத்தில் நம்ம ஏன் ஊழியத்தை ரொம்ப அற்பமா நினைக்கிறோம்னா, we don't know the past history. பழைய சரித்திரத்தை நம்ம நினைப்பு கூறுறது இல்லை. நம்ம அதெல்லாம் நினைக்கணுங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சிலருக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, they were willing, அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அதனால தான் என்ன போட்டாங்க, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட முடிஞ்சுது. ஓகே, காரியத்துக்கு வருவோம். ஆண்டவர் புதிய இடங்கள், புதிய காரியங்கள், புதிய ஆத்துமாக்கள் என்று அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது. எக்ஸாம்பிள், ஜான் சாப்டர் 10 verse 16. யோவான் 10:16 இப்படி சொல்றார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. யாராவது கன்னடாவில் வாசிங்களேன். நல்ல கவனிங்க.
ஒரே மந்தை ஆகணும், ஒரே மேய்ப்பன் ஆகணும். ஏன்? இன்னும் இந்த தொழுவத்துக்குள்ள வராத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. என் ஆடுகள் வெளியே எங்கேயோ சுத்தி தெரியுது, அது எங்க வரணும்? மந்தைக்குள்ள வரணும். வந்தாதான் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். பாருங்க, see the heartbeat of God. Oh, my sheep are there somewhere wandering. எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்குது. It is in hungry, it is in cold, it is suffering. It is my mission and vision to bring my sheep into the house. Then we will become one fold and one shepherd. My sheep are there outside. It is my mission to bring them inside. ஆடுகள் யாருடைய ஆடுகள் சொல்றாரு? இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எவ ஆடையோ புஷ்வர் அவர் விரும்பலங்க. இட்ஸ் நாட் ஸ்டீலிங் த ஷீப்ஸ், ரிடீமிங் த ஷீப்ஸ். ஆடுகளை திருடுறதில்லை ஊழியம், மீட்பதுதான் ஊழியம். ஏன்னா இவருடைய ஆடுகள் தான் வெளியே நிக்குது, அதை உள்ள கொண்டு வரணும். அந்த ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றார் பாத்தீங்களா, கிளியரா இருக்கிறார். God is very clear about his vision. Matthew chapter 10 verse 6ல கூட காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? The lost sheep, காணாமற் போன ஆடுகள். Go, அவங்க கிட்ட போங்க. ஏன்னா அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? They are lost. In Luke chapter 4 verse 42 and 43 அதில் ஆண்டவர் சொல்றார், அங்க என்ன படிக்கிறோம்னா, ஏசு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்யறாரு, ஜனங்கள்லாம் அவரை பிடிச்சி தங்க கூட வச்சுக்கலாம்னு பார்க்குறாங்க. They wanted to hold Jesus with them. பட் ஆனா ஏசு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மற்ற ஊர்களிலும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். இதற்காகவே நான் என்ன செய்யப்பட்டேன்? அனுப்பப்பட்டேன். I have been sent to preach the kingdom of God in other cities. So I cannot be held by anybody in a particular place. I have to go. I have to go on. I have to go forward. நான் முன்னே போகಬೇಕು. ஒரே இடத்துல கால் மேல கால் போட்டுட்டா என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. I cannot make a comfort zone for me. எனக்காக ஒரு வசதியான ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது? I have been sent with a purpose. ஒரு நோக்கத்தோடு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இதற்காகவே நான் என்ன செய்யப்பட்டேன்? அனுப்பப்பட்டேன். இவங்க எதையும் அந்தந்த நேரத்தில் செய்யணும். ஒரு பூ, ஒரு பழம், ஒரு காய், இதற்கெல்லாம் ஒரு சீசன் ஒன்று இருக்கா? இல்லை எல்லா பூவும் எல்லா சமயத்திலையும் பூக்குமா? எல்லா காயும் எல்லா சமயத்திலையும் காய்க்குமா? எல்லா பழங்களும் எல்லா நேரத்திலையும் வருமா? இல்லை. சீசனல் ஃப்ளவர்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அந்தந்த சீசன்ல அதை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். இப்போ மேங்கோ சீசனா இது? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இது என்ன சீசன்? இப்போ கோல்டு இந்த டைம்ல வந்து இதற்குரிய சீசன். அது மாதிரி தான் நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய சீசன். வாட் இஸ் தட் சீசன்? டு பிரீச் த கிங்டம் ஆஃப் காட் இன் அதர் சிட்டிஸ். He was always concerned about the season to do the thing which have to be done. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய இடத்துல நான் என்ன செய்யணும்? செய்யணும். அதனால நீங்க விரும்புகிறபடி நீங்க பிடிச்சு வைக்கிற இடத்துல நான் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது.
ஒரு சீடு இருக்குங்க, ஒரு விதை. அந்த விதையை அந்தந்த சீதோஷ்ணம் கிளைமேட்டில் நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். ஒரு கிளைமேட்னு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளைமேட்டில் நம்ம அதை விதைப்பது இட்ஸ் எ ஜியோகிராபிக்கல் லா. இஸ் இன் த சீசன் we have to sow the seed. This is a geographical law. இது பூகோள ரீதியிலான ஒரு சட்டம். அந்தந்த சீசன்ல அது அதற்குரிய விதையை என்ன செய்யணும்? விதைக்கணும். வெயில் காலத்தில் விளைகிற சில பொருட்கள் இருக்கு, மழை காலத்திற்கு சில பயிர்கள் இருக்குது. அப்போ அந்தந்த சீசன்ல செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நான் கேட்குறேன், நம்ம இதை ஊழியத்தில் அப்ளை பண்றோமா? ஊழியத்தில் நாம் இதை அப்ளை பண்றோமா? இப்போ எக்ஸாம்பிள், குழந்தைங்க இருக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. யார? பிள்ளையாய் இருக்கும் போது அவங்கள நடத்த வேண்டிய வழின்னு ஒன்று இருக்குது. 5 வளையாதது 50 என்ன செய்யாது? வளையாது. அப்போ 5 வளைக்க வேண்டிய நேரத்தில் வளைக்காம விட்டுட்டா அது தருதலையா தான் போகும். அதே மாதிரி தாங்க, அதான் சீசன், பக்குவம். ஊழியத்தில் இப்போ நம்ம என்ன சீசன்ல இருக்கிறோம்? கிறிஸ்மஸ் சீசனா? நோ, அதெல்லாம் உலகத்தான் இருக்கான். என்ன சார் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்? என்ன சார் அவனை ஏதாவது கேக்கு கிடைக்குமான்னு பார்ப்பான். நீங்கள் இந்த சீசன் இப்போல்லாம் என்ன சொல்ல தெரியுமாங்க? சீசனல் கிரீட்டிங்ஸ். நம்ம இதுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. பட் நான் சொல்றது, ஆண்டவருக்கு சீசன், அந்த அதற்குரிய சீசன் எப்போவுமே ஆல்வேஸ் ரெடியாக தான் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிற இடத்துல நான் பிடிச்சி உட்கார வைக்க முடியாதுப்பா, என்னை விட்டுரு, நான் போய் செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்யணுங்கிறார். ஐ ஹாவ் டு டூ மை ஜாப், ஐ ஹாவ் டு ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் காட். இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா, அந்த வேடந்தாங்கல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வெளிநாடுகள் பல கண்டங்கள் விட்டும், ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வருது. See, the birds are flying long months. அப்போ என்ன செய்யுது? ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, எங்கெங்கேயோ இருந்து வருது, இந்தியாவில் அந்த சீசனில் இங்கே இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதெல்லாம் வளருகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன செய்ய? திரும்ப போயிடுது. நான் கேட்குறேன், அந்த சீசனை விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு இன்னொரு சான்ஸ் அடுத்த வருஷம் தான் வரும். ஏன்னா சீசன் அந்தந்த நேரத்தில் தான் அது வரும். நான் கேட்குறேன், ஒரு பறவை, பேர்ட் என்ன செய்யுது? தனக்கு கொடுக்கப்படுகிற சீசனை அது என்ன பண்ணிடுது? பயன்படுத்துறதுனால தான் அது பெருகுது. growing comes when you use the season. இல்லாட்ட growing வராதுங்க, அதனுடைய இனம் விருத்தி அடையாது. அது பாட்டுக்கு சோம்பேறித்தனமாக அது ஊர்லேயே சுற்றிக்கிட்டு கிடைக்கிறதெல்லாம் பொறுக்கி தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அதனுடைய இனம் என்ன செய்யாது? பெருகாது. இன்னைக்கு சபை ஏன் பெருகல? ஆத்துமாக்கள் ஏன் பெருகல? நம்ம இங்கேயே பார்த்து கொத்தி பொறுக்கி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யல? செய்யாம விட்டுறோம். Church growth is not a miracle. It is the outcome of hard work. It is the outcome for the faithful, being faithful to the vision. நீங்களாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா பாடினா மக்கள் சர்ச்சுக்கு வந்துருவாங்க, நல்லா மியூசிக் போட்டால் மக்கள் சர்ச்சுக்கு வந்துருவாங்க, கள்ள தீர்க்கதரிசி சொன்னால் சர்ச்சுக்கு வந்துருவாங்க. வருவாங்க, இவன் கள்ள தீர்க்கதரிசி செஞ்சு ஓடிடுவாங்க. வருவாங்க, ஆனால் இருக்க மாட்டாங்க. No gimmicks in God's ministry. இங்கே இருக்கிற 2 ஐயாமாருக்கும் தெரியும், நான் சந்திக்காத பாடுகளா, நான் சந்திக்காத அவமானமா. இன்னொருத்தனா இருந்தால் பெங்களூர் விட்டே ஓடி இருப்பான், பெங்களூர்லேயே இருந்திருக்க மாட்டான். நாரா பீஸா கிழிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. எங்களுடைய பிரசிடென்ட் டாக்டர் அருண்குமார் இருக்கிறார். அவர்லாம் சில சமயத்தில் எனக்கு அழுக வராது, அவர் அழுதுருவார். ரூபன், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் டாலரேட்டிங் ஆல் திஸ், ஹவ் யூ ஆர் வித்ஸ்டாண்டிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓ, இட்ஸ் அ மிராக்கிள். நான் எப்போ சொல்கிறேங்க, பெருமை பாராட்டலாங்க, நத்திங் டு போஸ்ட்.
I want to be faithful to the calling of God. Whatever may happen to me or around me, எனக்கும் என்னை சுற்றிலும் நடந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பிற்கும் தரிசனத்திற்கும் நான் உண்மையா இருக்க விரும்புறேன். I am committed to the vision given by God. என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு இப்படி நடக்குங்க. இன்னைக்கு நம்மளை கீழே தூக்கி போட்டு மிதிச்சவன் நாளைக்கு நம்மளை தலை மேல தூக்கி வைப்பான். அதனால அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. சில சமயத்தில் நல்ல கவனிங்க. as God's ministers we are also like a seed. கடவுளுடைய ஊழியர்கள்ங்கிற முறையில் நாமும் என்னவாத்தான் இருக்கிறோம்? ஒரு விதையாகத்தான் இருக்கிறோம். அந்த விதையை சரியான நேரத்தில் சரியான இடத்துல போடணும். நான் ஒரு விதை, என் மனைவி ஒரு விதை, என் பிள்ளைங்க ஒரு விதை, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் ஒரு விதை, என் சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் ஒரு விதை, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணம் ஒரு விதை. புரியுது உங்களுக்கு? மீ, மை ஒய்ஃப், மை சில்ட்ரன், the talents, the treasure, the people, everything is seed. I have to sow the seed. சும்மா ஆட்களை உட்கார வச்சு நான் பிரசவம் பண்றேன், நீ கேளு, கை தட்டு, காணிக்க போட்டு போயிட்டேரு அப்படின்னா I don't have a vision. They are seeds. விசுவாசிகள் யார்? ஒரு விதை. அவங்கள விதைக்கணுங்க. அவங்கள அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்பணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை கொடுக்கணும். அப்பதான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா it is dead. இப்போ செத்தவன்ட்டு போய் ஐயோ ஏ ராஜா செத்து போயிட்டியா, ஐயோ ஏ ராணியே அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இட் இஸ் டெட். அங்க ரியாக்ஷனே இருக்காதுங்க. ஏங்க, in a living being always there will be a reaction. In a dead thing whatever you may do but there will be no reaction. நம்ம ஊழியம் ரியாக்ட் பண்ற ஊழியமா இருக்குதா? அந்த ரியாக்ட் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் நாட் இன் நெகட்டிவா நான் சொல்லல. அதுல அந்த லைஃப் என்ன ஆயிட்டே இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். விதை இருக்கிற இடத்துலயே இருந்தா ஒன்றுக்கும் யூஸ் கிடையாது. நீங்கள் ஒரு மூட்டையில் அதை கட்டி பத்திரமா வச்சுட்டா அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கும். இட் won't produce anything, but it is a seed. ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் யூ ஆர் அ சீட். ஆர் யூ ரீப்ரொடியூசிங்? இல்லை அப்படியே இருந்த மாதிரியே இருக்கிறீங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நானும் மாறாதவர். அவர் மாறாதவர்னா அது கேரக்டர். நானும் மாற மாட்டேன் அப்படின்னா நீ உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். நான் மாற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நீ சாக போறன்னு அர்த்தம். மரணம் வாசல்ல நிக்க. You should be willing to change. You should be willing to give yourself to changes. மாற்றங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். காலையில் உங்களோடு நான் பேசணும்னு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, my people should be willing to give themselves to changes. மாற்றங்களுக்கு என் பிள்ளைகள் தங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 12:24 ஜான் சாப்டர் 12:24 என்ன சொல்றார் தெரியுமா? கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது செத்ததாய் இருக்கும், கோதுமை மணி சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். The seed of the wheat, அது என்ன செய்யணும்? It should die to reproducing new things. அந்த இடத்துல அர்த்தம் என்ன தெரியுமாங்க? சாகிறதுன்னா என்ன? அதாவது டப்பாவில் வச்சிருந்து அந்த கோதுமை மணியை எடுத்து ஒரு புதிய இடத்துல போடுறோம் தெரியுமா? தட்ஸ் கால் சேஞ்ச். ஒரு இடத்துல இருந்துச்சு, சௌகரியமா இருந்துச்சு, இப்போ அதை ஒரு புதிய இடத்துல என்ன செய்யறோம்? பிளான் பண்றோம். இதான் சேஞ்ச். ஆண்டவருடைய ஊழியத்துல அது மிகுந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னா
இருந்த இடத்திலேயே இருந்தால் ஒன்றும் சாதிக்காது. அது மாற்றங்களை சந்திக்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். கனியுள்ள வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இப்படித்தான் வரும். In order to have success, we should allow changes in our lives. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அனுமதி கொடுக்கணும். We should allow the Lord to make changes in us in order to have success. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் மாற்றமே விரும்பாமல் அப்படியே இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க. கிணற்றுக்குள்ளே இருக்கிற தவளைக்கு வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம ஐயாவை பற்றி சொல்லும்போது ஐயா சொன்னாங்க, அவர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாங்க இல்லையா? பாருங்க, உண்மையிலேயே ஒரு பெரிய இஸ் எ ஜீனியஸ். என்ன நடந்தாலும் தெரிஞ்சுட்டுவார். அரசியலாக தெரியும், பாஸ்டர்ஸ் பற்றி தெரியும், எக்கனாமிக்காக தெரியும், எனிதிங், கனடா, தமிழ், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். வேர்ல்டில் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன செஞ்சார் கூட இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். He knows everything. கிணற்று தவளையாக, like a frog in the well, we cannot live. அப்படியே இருந்து சாவ முடியாதுங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க சொன்னதையே சொல்லி அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருப்பாங்க. தினந்தோறும் உங்க பிள்ளைக்கு இட்லி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன சொல்லுவோம்? ஐயோ, உங்க வீட்டு பிள்ளைங்களாம் அப்படி இல்லையா? தினந்தோறும் இட்லி வாங்கி சாப்பிடுவாங்களா? இல்லை தினந்தோறும் தோசை, இல்லை தினந்தோறும் சப்பாத்தி, தினந்தோறும் ரைஸு. ஐயோ, வேற சாப்பாடே இல்லையா? நீங்கள் நிறைய சர்ச்சில் மக்கள் அழுத்துக்கிறதே என்ன தெரியுமோ? இந்த பாஸ்டர்ஸ்க்கு வந்து நியூ இன்ஃபர்மேஷனே இல்லை, நியூ இன்சைட்ஸ், நியூ ரெவலேஷன் எதுவுமே இல்லை. இயேசு உன்னை நேசிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், வியாதியை போக்குவார். இதைத்தான் ரோட்டில் நிற்கிறவனும் குடு போக்குற மாதிரி சொல்கிறான். சார்ஜ் கிரவுண்டு போனாலும் இதுதான், பேலஸ் கிரவுண்ட் போனாலும் இதுதான், எந்த கிரவுண்ட் போனாலும் இதுதான், இங்கேயும் இதுதான். ஏங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சர்ச்? சர்ச்சில் மக்கள் கூட்டமாக ஓடி வரணும்னா இங்கே நியூ ரெவலேஷன்ஸ் இருக்கணும். நியூ ரெவலேஷனை எங்கேயோ பிடிச்சிட்டு வந்தது இல்லைங்க, இங்கிருந்து. அப்போ கிணற்று தவளையாய் வாழக்கூடாது. புதிய அனுபவங்கள் தேவை. நியூ என்கவுண்டர்ஸ். என்கவுண்டர்னா தெலுங்கானாவில் போட்டோம், ஆந்திராவில் போட்டோம், அந்த என்கவுண்டர் இல்லை. ஆண்டவர் நம்மளை போட்டு தேடுற என்கவுண்டர். We should have a personal encounter with God and His Word in order to have success. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆண்டவர் கூட ஏதாவது என்கவுண்டர் இருந்துச்சா? இன்னைக்கு ஆண்டவர் கூட ஏதாவது ஒரு புதிய டச் உங்களுக்கு இருந்துச்சா? இங்க பாருங்க, யார் கூடயுமே சிலர் பேசவே மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. பிரைஸ்லாம், ஹலோ ஹலோ, ஹாய்னா ஹாய், தலை கீழே போட்டு உட்காந்து யார் கூடயும் பேச மாட்டாங்க. ஒரு பிளான்ட் இருக்கு தெரியுங்களா, தொட்டாசினிங்கன்னு. அப்படி தொட்ட உடனே முடியும். அதுக்கு வந்து அதனுடைய பிளான்ட் நேம் எல்லாம் சொல்ல ரொம்ப கஷ்டம். தொட்டாசினி கன்னடாவில் என்னையா சொல்லுவீங்க? புரிஞ்சா அவர் சொன்னது? சில பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களும் அப்படி தான், இப்படி தொட்டா போதும். இப்படி இருந்தால் எப்படிங்க? புதிய ஜனங்கள் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. டு ஹாவ் நியூ பீப்புள் இன் யுவர் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி, நீ யாரா இருக்கணும்? யூ ஷுட் பி ஓப்பன், willing to accept new things, new people. நீங்கள் சொல்லலாம் புது ஆட்கள் வந்தால் புது ப்ராப்ளம். ஏங்க, தட்ஸ் ஆல்சோ டு என்ஜாய் இந்த லைஃபுங்க. ப்ராப்ளமே இல்லைன்னா லைஃப் ரொம்ப டல் அடிக்கும். நாங்களாம் இவ்வளோ குஷியாக இருக்கிற காரணமே என்ன தெரியுமா? எப்போதுமே சவாலே சமாளி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஃபைட்டிங் எப்போவுமே. துப்பாக்கி எங்கே பாருங்க, துப்பாக்கி மிலிட்ரி சோல்ஜர்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு, பேங்க்ல வாட்ச்மேன் இருக்கான அவன்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு, கன். ஆனால் சோல்ஜர் துப்பாக்கி எப்போதுமே ரெடியாக இருக்கும், இவன் சும்மா தொங்க போட்டிருப்பான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றுப்பானா தெரியாது. ரெண்டும் கண்ணு தான் இல்லையா?
சோல்ஜர் கையில் இருக்கிற கன்னுக்கும் பேங்க் வாட்ச்மேன் கையில் இருக்கிற கன்னுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டும் சுடும், ஆனா இவன் சுடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதுக்குரிய சான்சஸ் அவன் உருவாக்குறதே இல்லை. நீங்க நிறைய பேர், நம்ம எல்லாருமே we are all like explosive materials. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? பதத்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம அப்படி ஹாட்டா இருக்கிறது இல்லை. ஒருத்தரை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்றது இல்லை. அவங்க நம்மளை பேச, நான் பிஸியா இருக்கிறேன் அப்புறம் பேசட்டுமானா அப்புறம் எவன் வருவான் சர்ச்சுக்கு? எப்போதுமே பிஸி. எங்க நாங்க கூட தான் பிஸி. சரி, நியூ சேஞ்சஸ்க்கு நம்மளை மாத்திக்கணும். புதிய மக்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கணும். ஓகே, ஒண்ணு கவனிங்க, புதிய இடங்கள் நம்மை தேடி வராது, புதிய அனுபவங்கள் நம்மை தேடி வராது, புதிய ஜனங்கள் நம்மை தேடி வர மாட்டாங்க. நாம தான் அவங்கள தேடி போகணும். நியூ பிளேசஸ், நியூ பீப்புள், நியூ திங்ஸ் won't come to us. We have to go to them. நம்ம அதை அடையணும்னா we have to reach them. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் முதல்ல சொன்னேன், ரீச்சிங் தி அன்ரீச்ட். இதுவரைக்கும் நீ அடைந்திராத புதிய அனுபவங்களை அடையணும்னா you have to travel towards it. அதை பார்த்து பயணம் செய்யணும். நான் என்கிற ஒரு சௌகரியமான வட்டத்தை போட்டுக்கிட்டு அது உள்ள உட்கார்ந்து இருந்தா எந்த புதிய அனுபவமும் என்ன செய்யாது? வரவே வராது. எப்படி தெரியுமா? ஐ, மீ, மைண்ட், நான், என்னோட. இது ஒரு பெரிய மோசமான டேஞ்சரஸ் வட்டங்க, சர்க்கிள். ஆனா பவுல் ஒரு வெற்றியுள்ள ஊழியக்காரனா இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னா தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. பாருங்க அந்த இடத்துல இனி நான், அந்த நான் போயிடுச்சுங்க. அதனால்தான் அவர் ஒரு பெரிய வெற்றியுள்ள ஊழியக்காரராய் மாறினார். நான் நான் நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் காரியம், இப்படியே நம்ம உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்ய பணியை நம்ம விருத்தி அடைய செய்ய முடியாது. நமக்கு வேலை இருக்கு, உண்மைதான். யாருக்கு தான் வேலை இல்லை? எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இவைகள் எல்லாவற்றை விட மேலானது என்ன தெரியுமாங்க? தேவ தரிசனம். தேவன் தந்த தரிசனம் எல்லாவற்றையும் விட முக்கியமான இடத்துல வை. அதுதான் முதல்ல சொன்னேன். யார் முக்கியமானவங்க? முக்கியமானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் யாரு? முக்கியமானவங்க. பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது இது ஆன போன 62, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கு இல்லை? ஆனா கர்த்தர் யாரை முக்கியப்படுத்துவார் தெரியுமோ? இவைகளின் மத்தியிலும் தன் காரியத்திற்கு யார் முதலிடம் கொடுக்கிறானோ அவனை முதலாவது நபராக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அவருடைய லைஃபை பற்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். He had a perfect life. He finished his race successfully. சிலுவையில் மரிக்கும் போது என்ன சொன்னார்? It is finished. பாதியில் விட்டேன்னு சொல்லலை, ஹாஃப்வேல போல, முழுமையா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப், பெர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரியை செஞ்சார். This is the truth. He had a perfect life. He had a perfect ministry. He was so successful in his ministry. எப்படி? இயேசு ஒரு போதுமே ஒரே ஒரு இடத்துல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் போட்டுக்கிட்டு, அப்படி என்ன ரிவால்விங் சேரில் உட்காந்துக்கிட்டு, ஹாய் ஒருத்தவங்க நினைப்போம், வாட் சார், ஹாட் ஆர் கோல்ட்? ஐ டோன்ட் வாண்ட் ஹாட் ஆர் கோல்ட், பிரிங் சம்திங் வார்ம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தார் இயேசுநாதர். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு பெரிய ஆஃபீஸ்லாம் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் CEO. Was Jesus the CEO? Chief Executive
ஆஃபீஸர். இப்போல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் என்ன தெரியுமாங்க? ஒரு காலத்தில் பாஸ்டர்னு சொல்லுவோம், ஜூனியர் பாஸ்டர்னு சொல்லுவோம், சீனியர் பாஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமாங்க? எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர். எப்படி ஜோக்க பாருங்க. ஃபார் மீ இட்ஸ் எ ஜோக். என்ன ஜூனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், பாஸ்டர் எல்லாம் இப்போ நியூ காலத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர். எப்படி உலகம் உள்ள வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏங்க நீ பாஸ்டரா இருக்கிறதே தேவ கிருபைப்பா, இதுல எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டரா வேற இருக்க விரும்புறியா? ஓகே, இஃப் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹவ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் ஆல் தீஸ் பாஸ்ட் 12 months? என்ன எக்ஸிக்யூட் பண்ணிட்ட? அப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னா என்ன? டூயிங் சம்திங் இன் a different way, in a greater way, in a profitable way. He is an executive. ஒரு கம்பெனியில எக்ஸிக்யூட்டிவ்னா யார்? அவரு எல்லாத்தையும் ஓவராலா சூப்பர்வைஸ் பண்ணி வேலை செய்யாதவனை செய்ய வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணி லாபத்தை நிறைய உண்டாக்குனவர் தான் யாரு? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டரா இருக்க விரும்புறீங்களா? இந்த லாஸ்ட் 12 monthsல என்ன ப்ரொடியூஸ் பண்ணீங்க? இயேசு கிறிஸ்து வந்து நல்லா கவனிங்க. He is the perfect model for our ministry. ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துல அப்படியே அடங்கி கிடக்கல. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? in Acts 10:48 அப்போஸ்தலர் 10:48 வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். கன்னடாவில் அந்த சுற்றி தெரிந்தாருங்கிறதுக்கு என்னையா சொல்லுது? ஓகே, தமிழ்ல வந்து சஞ்சரித்தார்னு போட்டிருக்கு, தமிழ்ல ரொம்ப அழகாக போட்டிருக்கு சுற்றி திரிந்தார். சுற்றி திரிகிறதுனா என்ன? இப்படியே போறது, இப்படியே வர்றது இல்லை, சுற்றி திரிகிறது. நீ சரி, நிறைய பாசஸ்லாம் பாருங்க, புல்பீட்டில் ஒரு ஷிப் நடக்கும், இவர் வாக்கிங் பண்ணுவார், இப்படி போவார், அங்கே போயிட்டு இங்கே இப்படி வாக்கிங் பண்ணுவார், இங்கே வாக். இது இல்லை சுற்றி திரிகிறது. சுற்றி திரிகிறதுனா என்ன தெரியுமாங்க? திருடன், பிச்சைக்காரன், அவன்லாம் சுற்றி திரியிறான். ஒரு வியாபாரி சைக்கிளில் ஒரு பொருளை வச்சுட்டு விற்கணும்னா எந்த சந்து பொந்து கிடைச்சாலும் பூந்துருவான். அங்கே நாய் குறைக்கும், புதிய ஆட்கள், புதிய மக்கள், புதிய காரியங்கள், ஆனாலும் சத்தம் போட்டு என்ன செய்யறான்? Because he is having a goal to sell his products. சுற்றி திரிகிறாங்க. நம்ம வீட்டு கதவை வந்து தட்டுறோம், பெல் அடிக்கிறோம், ஏதோ போஸ்ட்மேன் தான் வந்திருக்கு, கொரியர் தான் வந்திருக்குன்னு பார்த்தா பிசினஸ் மேன் நிற்கிறோம். நம்ம கதவையே திறக்க மாட்டோம். சார் நீங்க வாங்கலாம் பரவாயில்ல சார், பாருங்க சாருங்கிறோம். உங்க வீட்டுக்கெல்லாம் வர்றது இல்லையா? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா வெக்கம், மானம், சூடு, சொர்ணெல்லாம் விட்டா தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்க முடியும். இந்த டெலிகாலர்ஸ்னு ஒரு பிசினஸ் வேலை இருக்கு தெரியுமா? ஐயோ, அதை போல கேவலமான வேலை. என்ன இவங்க பிசினஸ்க்குன்னா, ஹலோ சார், திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு டாக் டு யூ. ஹலோ, இஸ் இட் அ பிசினஸ்? புட் ஆன் த ஃபோன். கத்துறோம் நம்மலாம். ஆனால் அவங்க பொறுமையாக என்ன செய்கிறாங்க? நான் கேட்குறேன், ஒரு மாத சம்பளத்துக்கு என்னென்ன திட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் கோல் ரீச் பண்ணுற, அவங்களுக்கெல்லாம் கோல் செட்டிங்னு ஒன்று வைக்கிறாங்களா? நீ இவ்வளோ எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தோன்னா உனக்கு நாங்கள் என்ன தரோம்? சம்பளம் தரோம், ப்ளஸ் என்னவும் தரோம், இன்சென்டிவ் தரோம். நான் கேட்குறேன், ஆண்டவர் ஊழியக்காரங்களை நம்மளுக்கும் ஒரு கோல் செட்டிங் வச்சாதான் நீ ஊழியத்தில் இருக்க முடியும்னா யாருமே இங்கே ஊழியத்தில் இருக்க முடியாது. This is what I am saying. We are misusing the grace of God because we don't have a goal to achieve. இதை நான் சாதித்து முடிக்கணும், செய்து முடிக்கணும், இவ்வளோ காலத்துக்குள்ள இதை நான் செய்யணுங்கிற எந்த கோலுமே நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து நன்மை செய்கிறவராய் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். லூக்கா 9:58, லூக் சாப்டர் 9 verse 58 அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ என்ன இல்ல? தலை சாய்க்க இடம் இல்லைங்க. பாத்தீங்க, அவர் லைஃபை பாருங்க. சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் அவர். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளை கொடுத்தவர், நரிகளுக்கு குழிகளை கொடுத்தவர்,
தனக்கு தலை சாய்க்கன்னு என்ன வச்சுக்கல, ஒரு இடம் வச்சுக்கல. எங்க அவ்வளோ தூரம் அவர் வந்து அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தார். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா? தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு, இடம் இருக்கும், நம்ம எப்படி சொல்லலாமா? தலை சாய்க்க நமக்கு இடம் இருக்கு, ஆனா தலை சாய்க்க என்ன இல்லை, நேரம் இல்லை. அவங்க தாங்க வெற்றியுள்ள ஊழியக்காரங்க. கேன் யூ சே ஆமென்? நீங்க நான் சொன்ன சத்தியம் புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்கு தலை சாய்க்க இடம் இருக்குல்லங்க, ஆனா இன்னைக்கு அவருடைய கிருபையினால நமக்கு இடம் இருக்கு. we have a place to lay our head, but we have to say I don't have time to lay my head. இவங்க தாங்க வெற்றியுள்ள ஊழியக்காரங்க. நமக்கு நல்ல சௌகரியமான ஒரு வீட்டை தந்திருக்கிறார், நல்ல சாப்பாடு தந்திருக்கிறார், எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் போய் என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. Why? I am busy in the work of God. நீ நிறைய ராங் டீச்சிங்லாம் இருக்குங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாதான். I am busy in God's workன்னு சொல்லக்கூடாதான். இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்ற உபதேசம். இருக்கிற ஊழியக்கார இங்க இருக்கிறதே செத்துக்கிட்டு போகுது. இல்லைன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் டீச்சிங். யூ ஹாவ் டு கிவ் ப்ராப்பர் டைம் டு யுவர் ஒய்ஃப், யுவர் சில்ட்ரன், யுவர் பிஸ்னஸ், திஸ் அண்ட் தட். ஓகே, எல்லாம் கொடுத்த போக மிச்சம் மீதி எங்க இயேசுவுக்கு இருக்கு? டிவி பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது, செல்போன் பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. See, principles are there, but அந்த principles வந்து பிராக்டிக்கலா இருக்கணும். We should have principles, but make sure that principles should be practical. இப்ப பிராக்டிக்கலா நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க வந்தவங்க, உங்க பிரின்சிபிள்ல பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? உங்க விஷனுக்கு கொடுக்கணும். ஏசு அதைத்தான் செஞ்சார். தலை சாய்க்க அவருக்கு எங்க, அவர் எங்க தலை சாய்த்தார் தெரியுமா? படகு போயிட்டு இருக்குது ராத்திரியில, படவின் பின்னணியத்தில் இயேசு என்னவா இருந்தார் பாருங்க. எல்லாரையும் தூங்க பண்ணுகிறவர், நல்லா தூங்கும் போது உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிறவர். ஒரு பயணத்தின் நேரத்தில், அதுக்கு பேர் வந்து இட் இஸ் நாட் ஸ்லீப், இட் இஸ் நேப். என்னது? மத்தியானத்தில் அப்படியே சாப்பிட்டுட்ட உடனே நேப், அதுக்கு பேர் என்னது? என் பேர பிள்ளை இருக்கிறா, ஜிம்முடைய பொண்ணு, சின்ன 3 வயசாகுது, வெள்ளக்கார பொண்ணு. அவெல்லாம் சொல்றா, ஐ வாண்ட் டு ஹேவ் அ நேப் அப்படிங்கிறா. ஐ வாண்ட் டு ஹேவ் அ நேப், ஐ எம் கோயிங் ஃபார் அ நேப். பாருங்க, குழந்தை மத்தியானத்தில் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் அவங்க அம்மா வந்து சீஸ் அ ஃபாரினர், அதனால அவள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம், ஓகே கம் கம் திஸ் இஸ் த டைம் ஃபார் நேப் அப்படின்றாங்க. நானே கற்றுக்கிறேன் இப்போ தான். நமக்கெல்லாம் நேப் பண்ணுறதுக்கு எங்கெங்க நேரம் இருக்குது? நான் மதியானம் சாப்பிட்றோன்னே தாத்தா கிவ் மீ யுவர் ஃபோன் அப்படின்வா. ஏதாவது கொஞ்சம் அப்படி பார்ப்பா, திடீர்னு சொல்ல அப்படியே ஃபோனை அப்படியே விட்டுட்டு ஐ எம் கோயிங் ஃபார் அ நேப் அப்படின்னு ஓடிடுறான். நமக்கெல்லாம் நேப்புக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா இங்கே வேலைக்காரங்க காத்துட்டு இருப்பாங்க, கட்டடம் ஏறிட்டு இருக்குது. நான் அங்கே நேப் பண்ணேன்னா இங்கே எல்லாம் போயிடும். எங்க ஊழியத்தில் கண்ணும் கருத்துவா. நேப் பண்ண கர்த்தர் இளைப்பாறுதல் தர்ற நேரத்தில் தூங்கிக்கணும். அனுபவிப்பதற்கு எப்போ கொடுக்குறாரோ அப்போ அனுபவிச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் ஐ எம் a radical, I am in a radical way I am speaking. ஒருவேளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனது இல்லை அப்படின்னா இருக்கிற மாதிரியே இருங்க, ஒன்றும் சாதிக்க மாட்டீங்க. We should become radicals for Jesus Christ. உலகத்தை தலைகீழாய் மாற்றினார்கள் ஆதி அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லுது. இன்னைக்கு நம்ம என்னத்தை தலைகளை மாத்திட்டு இருக்கிறோம்? Are we radicals for Jesus Christ? Because he was the one. இயேசு எப்போ பாருங்க ஜனங்களோடையே இருந்தார். மேன் ஆஃப் மாசஸ், மேன் ஆஃப் பீப்புள். அவரை சுற்றி எப்போதுமே மிஷன்ஸ் இருக்குல்ல. யார் இருந்தா? இன்னைக்கு நம்மளை சுற்றி இந்த பக்கம் திரும்பினா லேப்டாப், இந்த பக்கம் திரும்பினா கம்ப்யூட்டர், இந்த பக்கம் திரும்பினா அது இது, எல்லாம் மிஷனரிஸ். நோ பீப்புள். மிஷன்கள் மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை சுற்றி யார் இல்லை? ஜனங்கள் இல்லை. நான் சொல்றேன், the success of a Christian minister is always having people around him. Because ministry is not
மிஷினரிஸ் ஓரியன்டட், இட் இஸ் பீப்புள் ஓரியன்டட். நான் எவ்வளவு செல்போன் வச்சிருக்கிறேன், எவ்வளவு கார் வச்சிருக்கிறேன், எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் வைத்திருக்கிறேன் என்பது என் ஊழியத்தின் வெற்றி அல்ல, எவ்வளவு ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதுதான் ஊழியத்தின் வெற்றி. ஏன்னா ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடங்க யாருமே இல்லையா? ஒருவேளை நான் பேசுறது புரியலையா? அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கா? பாருங்க, he was on the mount of transfiguration. மறுரூப மலையில் இயேசு இருக்கிறார். அங்கே அற்புதமான காட்சியெல்லாம் பார்க்குறாங்க. யார்? இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான். இப்போ அங்கே யார் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்கல்ல, எலியாவும். ஓகே, இப்போ இயேசு அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். உடனே இந்த பேதுரு கால்குலேஷன் போடுறான். உடனே இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே இங்கே 3 கூடாரங்கள் போடலாம். ஒன்று உமக்கு, இன்னொன்று மோசேக்கு, இன்னொன்று ஏங்க அங்கே இருக்கிறது எத்தனை பேர்? போ, இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்க 4 பேர். இப்போ வந்தவங்க எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 5 இல்லை 6. இவன் எத்தனை கூடாரம் போடலாங்கிறான்? அப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணுவானுங்க? இயேசுவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அவங்க 3 பேரும் கூடாரத்துக்குள்ள இருந்தா இவங்க 3 பேரும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்களா? இல்லை, அவன் கில்லாடி. எப்படி தெரியுமா? இயேசுக்கு சர்வ் பண்றேன், நான் உங்க கூடாரத்துக்குள்ள வந்துடுறேன். மோசேக்கு சர்வ் பண்றதுக்கு ஜேக்கப் அனுப்பிடுறேன், எலியாவுக்கு சர்வ் பண்றதுக்கு ஜான் அனுப்பிடுறேன். ஸோ உங்க 3 கூடாரத்துக்குள்ள நாங்க 3 பேர் வந்து உட்கார்ந்துக்கிறோம். தான் ஊழியத்தில் கில்லாடித்தனங்கிறது, கம்ஃபோர்ட். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாங்க இறங்கி போகலாம். இதை மத்தேயு வீட்டில் போய் வாசுவோம். மேத்யூ சாப்டர் 17 படிக்கிறோம். They came down from the mountain. அங்க என்ன பார்க்கறாங்க தெரியுமா? ஒரு வாலிப பையன் தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளப்படுகிற பிசாசு பிடித்த ஒரு பையனை மற்ற சீஷர்கள் பிசாசை துரத்தும்படி கொண்டு வந்தாங்க அப்பா. ஆனா அவங்களால என்ன செய்யல முடியல. The other disciples were failed in their mission to cast out the demon. அவன் வந்து கேட்கிறான், ஐயா நீர் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானா என் மகனை என்ன செய்யுங்க? அப்ப இயேசு அந்த பிசாசை அதட்டி அவனை விடுதலை ஆக்குகிறார். இங்க பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு கன்சர்ன்லாம் எங்க இருக்கணும்? மறுரூப மலையில கூடாரத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இயேசுவினுடைய கன்சர்ன் என்ன தெரியுமா? நான் கீழே இறங்கி போகணும், என்னால் விடுதலையாக்கப்பட வேண்டிய ஒரு ஆத்துமா அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறது. Suffering people are waiting for me. This glory at the Mount of Transfiguration is not my calling. This is temporary. But my permanent mission is delivering the people from the oppression of the devil. பிசாசினால் அமுக்கப்பட்டவர்களை விடுவிப்பதுதான் என் ஊழியம். இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? இப்ப நான் பிளானா கார்டன்ல இருக்கிறேன். அது எனக்கு மறுரூப மலையா? இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்கிற இடம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷனா நினைக்கிறீங்கன்னா something wrong with you. You are not on the track. நீங்க சரியான ட்ராக்ல இல்ல. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற அனுபவங்களை அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். இதுல எதுவுமே நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஆண்டவர் அனுப்புகிற எந்த புதிய இடத்திற்கும் புதிய நபர்களை சந்திக்கவும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You have to come down. You have to get down off your chair. நீங்க உங்க சேரை விட்டு இறங்கணும் சார். அப்போதான் ஆண்டவர் உங்களை மகிமையான வல்லமையான ஊழியங்களை செய்யும்படி பயன்படுத்துவார். நீங்களாம் அடுத்தவங்க ஊழியத்தில் ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துறதை கேட்டு அல்லேலூயா போட்டுட்டு வர்றதுக்கு இல்லை, நம்மளை தேவன் அழைக்கல. நான் சொல்லுங்க, நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், இந்த வருஷத்துல எத்தனை பிசாசுகளை துரத்துனீங்க? எத்தனை பேரை இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு பைபிள்ல படிச்சோம்ல. இந்த வருஷத்துல நம்ம எத்தனை பேர் நம் மூலமாக விடுதலை ஆக்கப்பட்டார்கள்? இஸ் தேர் எனி அக்கவுண்ட்? டு யூ ஹேவ் எனி கேஸ் ஹிஸ்டரி? யூ ஹேவ் எனி டெஸ்டிமனி இன் யுவர் மினிஸ்ட்ரி? அரசாங்கம் நம்முடைய அக்கவுண்ட் கேட்பான். பரலோகத்துக்கு இந்த அக்கவுண்ட் தேவையில்லை, பரலோகத்துக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த அக்கவுண்ட் தேவை. கடந்த சனிக்கிழமை உலக புகழ் பெற்ற மாபெரும் தேவ மனிதன் ரெய்னால்ட் போங்கே மரிச்சிட்டார். நீங்க ஒரு ரிப்போர்ட் எல்லாரும் கவனிச்சிங்களா? அவர் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆத்துமாக்கள் சுமார் எவ்வளவு கோடி பேர்? 7.5 சொல்றாங்க, சிலர் 8 சொல்றாங்க. ஏங்க அவங்கெல்லாம் கூட்டம் முடிக்கும் போது அந்த ரெக்கார்டு பேப்பர்லாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த டிசிஷன் ஸ்லிப், அதை வச்சு சொல்றாங்க அவர் தன் வாழ்நாள் காலத்தில் சுமார் 8 கோடி மக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாராம். ஆப்பிரிக்க கண்டத்தை அசைத்தவர். At the end of the day, what is our account? இந்த வருஷத்தை முடிக்க போறோம். 8 கோடி பேர். பில்லி கிரஹாம்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, ஐயா நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்திருப்பீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அந்த அக்கௌண்ட் நான் வைக்கல, பரலோகத்தில் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாரு. Do you have the courage to say the heaven is having the real account of my ministry? என் ஊழியத்தினுடைய உண்மையான ரிப்போர்ட் பரலோகத்திற்கு தெரியும் சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? Can we say that boldly? Courageous way can we confess that the heaven knows the success of my ministry? Okay. ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் எல்லாம் உபத்திரவத்தினால பல இடங்களுக்கு சிதறி போனதுனால தான் திருச்சபை என்ன செய்ய ஆரம்பித்தது? வளர ஆரம்பித்தது. அவங்களாம் முன்பின் தெரிந்த இடங்களுக்கு போகலங்க, உபத்திரவத்தினால சிதறப்பட்டு போனாங்க. எங்க கண் கண்ட இடங்களுக்கெல்லாம் போனாங்க, கால் போன போக்கில் எல்லாம் போனாங்க. சுவிசேஷ விதைகளை விதைத்தார்கள், சபைகள் உருவாயிற்று. அல்லேலூயா. பிலிப்பு உபத்திரம் வந்த போது சமாரியாவுக்கு போறான். அங்க பெரிய எழுப்புதல் உண்டாகுது. அப்போஸ்தலர் 17 படிக்கிறோம். ஆன் த டிராவல் பவுல் என்ன செய்யறார்? அத்தேனை பட்டணத்துல, கிரேக்க பட்டணம், அங்க ஒரு நாள் தங்கி இருக்கிறாருங்க. சும்மா இருக்கல, பகல்ல போய் சந்தை வெளியில போறாரு, எல்லார்கிட்டையும் பேசுறாரு. அந்த பட்டணமே விக்கிரகங்களால நிறைந்திருக்குது. எல்லார்கிட்டையும் பேசுறாரு. உடனே அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, ஏதோ புதுசா சொல்றான்பான்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி அவரை மார்ச் மேடைங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, நீ என்ன சொல்ல விரும்புற சொல்லு அப்படிங்கிறாங்க. அடிச்சு முழக்குனாருங்க. யாரும் அவரை கன்வென்ஷன் நோட்டீஸ்லாம் அடிச்சு கூப்பிடல, வால் போஸ்டர்லாம் இல்ல, பேனர்ஸ்லாம் இல்ல, இந்த மாதிரி மைக்கெல்லாம் இல்ல, சும்மா நின்று பேசுறாரு. அப்போஸ்தலர் 17 படிக்கிறோம். அநேகர் அதை கேட்டு என்ன செய்தார்கள்? இயேசுவை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. In season or out of season, we are under the obligation to preach the gospel of Jesus Christ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இறங்கி வரணும். கம் டவுன். உன் ஸ்தானத்தை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, உன் சீட்டு யாருக்கும் போகாது. நம்ம இன்னைக்கு என்ன பயப்படுறோம்? நான் போனா, நான் அதை செய்ய போனா என் இடத்த யாராவது பிடிச்சிக்குவாங்களோ? இல்லைங்க. If you are in the calling, nobody can push you away and take your seat. நான் அப்போ சொல்றேன், ஏன்னா என் ஊழியத்தில் எல்லாம் நடந்திருக்கு. என்னை தள்ளிட்டு அந்த இடத்துல உட்கார எவ்வளோ பேர் முயற்சி செஞ்சாங்க, நடக்கலையே. அதெல்லாம் தேவன் அப்படிலாம் தன் பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல. உண்மை உள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவர். நீங்க அவருடைய ஊழியத்தில் உண்மை உள்ளவங்களா இருந்தா உங்களை த்ரோ பண்றதுக்கு ஆண்டவர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். இல்ல விட மாட்டேன். இப்படி சிலர்லாம் மைக்ல பேச பார்ப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா மைக்கை யாராவது பிடிக்கிடுவாங்களோன்னு இல்ல, இப்படிதான் பிடிச்சிட்டு பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் அவங்க மைக்கை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஏன் மைக்கு
ஏன் சர்ச்சு? ஆண்டவர் சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன். நீ என்னைக்கு ஏன் சபை ஏன் சபைன்னு சொல்றியோ அன்னைக்கே அந்த சபையை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. When you say it is my church, you have decided to destroy it. Be ready for changes. Be willing to accept changes. மாற்றங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருந்தால் நம்மை பயன்படுத்த தேவனும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றங்கள்லாம் வேண்டாம், நான் என்னெல்லாம் டோன்ட் டச் மீ. இன்னைக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியாஸ்லாம் பாருங்க, அதில் ஒன்று போட்டிருக்குங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்னது? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஃபோனில் கூட இருக்கு இல்லையா, என்ன டூ நாட் என்னது அதை ஆக்டிவேட் பண்ணுறது, டூ நாட் டிஸ்டர்ப் மீ. இதில் அதுக்கு 1909 போட்டிங்கன்னா தேவையில்லாத கால் வராது, தேவையில்லாத மெசேஜ் வராது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பெரிய லாட்ஜ் ஹோட்டல்ஸ்லாம் போய் பாருங்க, உள்ளே இருக்கிறவங்க அந்த வெளியில் அந்த கதவுல ஒரு டேக் தொங்கும், என்னது? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாவு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கல்லறையில் இருக்கிறவங்க யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? குடிக்குள்ள படுத்து தூங்குறவன யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? இன்னைக்கு நிறைய பாசலாம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்கு திஸ் இஸ் மை பிரைவேட் டைம். எங்க பிரைவேட் டைம்னா நீ ஆண்டவர் கூட இருக்கிறியா, அதுதான் பிரைவேட் டைம். அது ஒண்ணுதாங்க உண்மையான பிரைவேட் டைம். டு யூ ஹேவ் a private time with Jesus? இப்ப பால் யாங்கிசோ பத்திலாம் சொல்றாங்க. அவர்லாம் ஜெபம் பண்ண போகும்போது அந்த நாட்டு பிரசிடென்ட்டே கூப்பிட்டா கூட போன்லாம் யாரும், அதுதான் உண்மையான பிரைவேசி. நம்ம என்ன அந்த அளவுக்கா இருக்கிறோம்? இருக்கிறது 30 ஆத்துமா, கேட்டா பிஸி பிஸி பிஸி. ஐயோ, நோ டைம் சார். என்ன பிஸிங்க? வாட் பிஸி? டிவியில் சினிமா பார்க்குறதுல பிஸி. ஏன்னா நீ வர்ற பாட்டெல்லாம் எழுதுறவன்லாம் சினிமா பாட்டை தான் காப்பி அடிக்கிறான். அப்போ இதுலேருந்தே தெரியுது இவன் அந்த சினிமாவை உட்காந்து பார்க்குறான்னு நல்லா தெரியுது. அதில் ஆடுற ஆராதனை பாட்டெல்லாம் அங்கே விஜய் எந்த லூசு பையெல்லாம் ஆடுறது தான் இவனும் இங்கே வந்து ஆடுறான். அப்போ இவன் அதை 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தான், நல்லாவே தெரியுது. என்னையா பிஸி? அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதை விடவா நம்ம பிஸியா இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. You may have burden for souls, but make sure one thing, the souls won't come to you automatically like robots. ரோபோ வர்ற மாதிரி ஆத்துமாக்கள் அவங்களாவே உங்ககிட்ட வர மாட்டாங்க. நீ தான் தேடி போகணும். You have to reach the people if you have burden for the souls. அவங்க வருவாங்கன்னு சொல்லி சர்ச்சை திறந்து வச்சு உட்கார்ந்து இருந்தா யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு அநேகருடைய தியாலஜி இதுதாங்க. By faith I am waiting. From east and west, from south to north, the Lord will bring souls. No. சாப்பாடு கிடைக்கணும், வாயான் திறந்துக்கிட்டா ஈ வேணா உள்ள போயிட்டு வரும், சாப்பாடு வராது. நிறைய பேருங்க கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். பிராமிஸ் பண்ணாரு, பிராமிஸ் பண்ணவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஆனா நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும்ல. If you do your part, he will fill his part. தண்ணியை நீ எடுத்துட்டு வா, அதை ரசமாய் மாற்றுவது அவருடைய வேலை. நான் போக மாட்டேன், நான் சேர்லயே உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா உன் ஊழியத்துல ஒண்ணுமே நடக்காது. You will not see any miracles. டிஎல் மூடியை பற்றி எவ்வளவு கேள்விப்படுறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவையாவது கிறிஸ்துவிட்ட வழி நடத்தாம என்ன செய்ய மாட்டாரு? தூங்க மாட்டார். ஒரு நாள் அவர் எந்த ஒரு ஆத்துமாவே ஆண்டவருக்குள்ள வழி நடத்தல. ஆனா பார்த்து சாயங்காலம் அவருக்கு அப்படியே மனசாட்சி குத்துது, ஐயோ இன்னைக்கு நான் ஒருத்தரை கூட ஆண்டவருக்குள்ள வழி நடத்தலையேன்னு சொல்லி. அப்போ பார்த்து பெரிய மழை ஊத்துது, ஹெவி ரெய்னிங். இப்போ யோசிக்கிறார், ஐயோ மழை வேற வந்துருச்சா, நான் எங்க போய் ஆத்துமாவை சம்பாதிக்கிறதுன்னு. அப்போ அந்த செகண்ட் ஷோன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராத்திரியில் 11 மணிக்கு விடும்னு நினைக்கிறேன். இவர் அப்போ பார்த்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு பெரிய கொடையை எடுத்துக்கிட்டு ஒரு சினிமா தியேட்டர் வாசல்ல போய் நின்னார்.
4 பேர் சொல்லியிருப்பாங்க, டிஎல் மூடி சினிமா பார்த்தாருன்னா சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டு போட்டோம். அங்க நின்று உடனே ஒரு ஆள் வேப்பான்னு முழிச்சான், வரியா அப்படின்னு கூப்பிட்டார். ஓகே தேங்க்யூ சார்னு வந்தான். உடனே கொடைய பிடிச்சிக்கிட்டு அவன் தோள் மேல கை போட்டு ஆண்டவரை பத்தி பேசினாரு. சினிமா பார்த்தவன் அதை மறந்து இயேசுநாதரை ஏத்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கிற அன்னைக்கு ஒரு ஆத்மாவும் கிடைக்கல. ஒரு வாலிப பொண்ணு ரோட்ல போறாரு. பொண்ணுங்க நில்லு அப்படின்னாரு. டிஎல் மூடி நல்லா குண்டா அப்படி இருப்பார். அக்கா நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க. உடனே இவரை பார்த்து அவ பயந்து, ஐயோ புள்ள பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஓடுறா. இவரும் ஓடுறாரு பின்னாடி. அவ ஒரு வீட்டுக்குள்ள போய் பூந்துட்டான். இவரும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அவ ஓடி போய் கட்டிலுக்கு ஒழிஞ்சுக்கிட்டான். இவர் அங்க போய் உள்ள ஒழிஞ்சி அந்த பொண்ணை வெளியே பிடிச்சி எடுத்தா ஐயோ ஐயோ கத்துறான். பயப்படாத, இயேசு உன்னை நேசிக்கிறார்னார். அப்படியே அந்த பொண்ணு அழுதுட்டா, ஐயோ இதை இயேசு நேசிக்கிறாரான்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏங்க இதாங்க விஷயம். அக்கா நீங்களும் ஏதாவது பொண்ணை திரட்டி போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. எதுக்காக சொல்றேன், இதுதாங்க விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன். அதனாலதான் டிஎல் மூடி இன்னைக்கு வரலாற்றில் பேசப்படுகிறார். He is not in the history, he himself became a history. இன்னைக்கு அவருடைய வரலாறு எவ்வளவு பேர வாழ்க்கையை அசைக்குது. மிஷனரிகள் எல்லாம் வெளிநாடுகளில் தங்களுடைய வசதியான வாழ்க்கையிலேயே இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா? கீழே நாடுகளுக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா? அவங்க எல்லாம் தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு இறங்கி வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஊழியர்களா இருக்கிறோம். நமக்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை, என்னென்ன வசதிகள் எல்லாம் உண்டாகி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? They were willing to accept the changes in their lives. அவங்க நாட்டினுடைய அந்த குழுவான சூழ்நிலையை விட்டுட்டு வேலூர்ல தமிழ்நாட்டிலேயே தோலை உரிக்கிற வெயில் எங்கதான்? சென்னையில வேலூர். அங்க வந்தாங்க ஐடாஸ் கடர். இன்னைக்கு அங்க சிஎம்சி நிக்குது. இந்தியா ஆசியன் கான்டினென்ட்ல முழுசுல இருந்தும் சிஎம்சியை நோக்கி மக்கள் வர்றாங்க. ஐடாஸ் கடர் அங்க வராம போயிருந்தா இன்னைக்கு இந்த சரித்திர சாதனை நடந்திருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றோமா? இயேசு காண்பிக்கும் இடங்களுக்கு நேராக செல்ல விரும்புவோருக்கு வல்லமையெல்லாம் தேடி நீங்க ஓடாதீங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தேவையா? ஆனா இவன் ஆடுறதே அந்த ஆட்டம் ஆடுறான். ஏங்க வல்லமை நல்லா கவனிங்க. If you are appointed for a job, you will be given the missionaries. நீ ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டால் அந்த வேலையை செய்வதற்குரிய கருவிகள் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இதை நம்புறீங்களா? இப்போ ஒரு கிளர்க்கு ஒரு ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவைன்னா இவங்க ரோடெல்லாம் போய் டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்களா? அவங்கள அப்பாயிண்ட் பண்ணவங்க திஸ் இஸ் யுவர் சீட் அப்படின்வாங்க. அங்கே பார்த்தா காஃபி குடிக்கிற மக் இருக்கும், வாட்டர் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், லேப்டாப் எல்லாம் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் a calling. நான் சொல்றேங்க, வல்லமையை தேடி நீ ஓடாத, வேலை செய்ய ஆயத்தமா இருந்தால் வல்லமை உன்னை நிரப்பும். இன்னைக்கெல்லாம் கூட்டங்கள்ல போய் வல்லமை 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 இறங்குது இறங்குது, புடிச்சுக்கோ, லிட்டரா புடிச்சுக்கோ, கிலோவா புடிச்சுக்கோன்னு ஏமாத்துறோம். வேலை செய்யறவனுக்கு தாங்க வல்லமை கிடைக்கும். Power will be given to the person who is willing to work. உனக்கு அந்த வேலை செய்யணுங்க எண்ணம் இல்லைன்னா எந்த வல்லமையும் உனக்கு வராது. பலவீனத்திலும் பலன் கொண்டார்கள் பைபிள்ல படிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சோம்பேறியை பார்த்து சொல்லல, இயேசுவுக்காக தன் பிராணனையே கொடுக்க ஆயத்தமாய் இருந்த பவுலை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், my grace is sufficient for you. This was not said to a slothful person, a person who is willing to pay his life as a ransom. தன் வாழ்வையே ஒரு பணைய பொருளாக வைக்க முன் வந்த பவுலை போன்றவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த வருஷ இறுதியில என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி பாட்டு இல்லைங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா வேலை செய்ய ரெடியா இருங்க.
இறங்கி வர ரெடியா இருங்க. மாற்றங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ரெடியா இருங்க. நான் மாற மாட்டேன் அப்படின்னா நீ செத்த பிணம். If you say I will not change அப்படின்னா it is a fact that you are no more alive. You are a dead body. நான் இப்ப இங்க பேசிட்டு இருக்கேங்க. இப்ப மத்தியானம் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நீ சாயங்காலம் திப்பசந்திராவில் பேசுவேன். திப்பசந்திராவில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. நான் ஏன் சொல்ல தெரியுமாங்க, இப்ப பேசும்போது என் தொண்டை ஐ டோன்ட் கேர். இங்க நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா சாயங்காலம் அங்க பேசுறதுக்கு என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். வாங்கப்போ வாங்கப்போ இறங்கி வாங்கப்போலாம் ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேலை செய்கிறவனோடு இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் யார் கூட இல்ல போறவங்க கூட போங்கன்னு சொன்னார் இல்லையா? போறவங்க கூட தாங்க அவர் இருப்பார். புதிய வருடம் வரப்போகுது. Are you willing to go? Are you willing to come down? Are you willing to come out of your comfort zone? ஓ, வசதியான அந்த வட்டத்தை விட்டுட்டு வெளியே வர விரும்புறியா? You will have the presence of God always. இன்னைக்கு பாடுறோம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ. என்னையா பாட்டு பாடி யாரை ஏமாத்தி என்ன பிரசன்னம்? ஒரு முறை வாக்கு பண்ணார்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசன்னம் பிரசன்னம்னு பாடணுமா? நான் கேட்கிறேன். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங், ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். பிரசன்னம் ஒரு முறை வந்தா நீ தகுதியுள்ள நபராய் இருந்தால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். புத்தாண்டு அன்னைக்கு எங்களோடு இரும் ஆண்டவரே, be with us Lord. ஏங்க அவர் எப்போ உங்களை விட்டுட்டு போனாரு? When he left you so that you are praying Lord be with us. புரியுதா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்க கூட இருங்கப்பான்னா எப்போ விட்டுட்டு போனாரு? நீ விட்டுட்டு போனனால அப்படி பேசுற. அவர் நம்மளை விடலைங்க. பைபிள் சொல்லுது, நாம் அவரை மறுதலித்தாலும் அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு என்ன உள்ளவராய் இருக்கிறார்? He will never deny himself. He will never forget of his promises. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த கூட்டம் முடிய போது ஆண்டவருடைய அழைப்பு, நீ என்ன செய்ய போகிறாய்? யாரையாவது நான் அனுப்ப விரும்புகிறேன், என் வேலையை செய்யறதுக்கு யாரையோ சிலரை நான் தேடுகிறேன். நீங்க சொல்ல நாங்க தான் எப்போ வந்துட்டோம்ன்றீங்க, வந்துட்டீங்க. பட் ஆர் யூ டூயிங் த ஒர்க்? ஆர் யூ டூயிங் த ஒர்க்? வந்துட்டோம் நம்ம எல்லாம். இப்போ பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் என்னவோ வச்சாச்சு. பிஷப், ரைட் ரெவரண்ட், என்ன ஆர்ச்சி பிஷப் எல்லாம் எப்போ இப்பெல்லாம் 10ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் பெரிய ஆர்ச்சி பிஷப்பு. அங்கேயே கூட நேராக போட தெரியல, தலைகளை போட்டிருக்கோம். கேசட்டில் அதெல்லாம் அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க ஐயா மாதிரிலாம் சிஎஸ்ஐ ரெவரண்டாக இருந்து வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கேசட் எப்படி போடணும்னு தெரியும். இப்போல்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் எல்லாம் வந்து என்னது பெரிய எல்லாம் 500 ரூபாய் கொடுத்தா போதும். 5000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் என்ன பிஷப், ஆர்ச்சி பிஷப். அவன் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் சிலருக்கு அந்த கயிறை கூட கட்ட தெரியல பாஸ்டர். they don't know how to put that rope. இங்கே கட்டுறதுக்கு பேர் இங்கே கட்டுறான். அந்த இது இந்த தோளில் போடுறாங்க ஸ்டோர், அதெல்லாம் ஒன்று இங்கே தொங்கிட்டு கிடக்கு, ஒன்று மேலே தூங்கிட்டு கிடக்கு. வாட் நான்சென்ஸ் இஸ் கோயிங் ஆன் கிறிஸ்டியானிட்டி? டூ த ஒர்க். இந்த துணி இல்லை சார், இந்த குப்பாயம் இல்லை. ஒரு பெரிய வருத்தமான காரியம், பெயர் சொல்லாம சொல்றேன். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப மதிப்பும் கனமுமாக நினைத்த ஒரு தேவ மனிதன், ஆசியாவுக்கே சுவிசேஷம் சொல்லி ஆசியா கண்டத்திற்கே தரிசனம் கொண்ட ஒரு தேவ மனிதன் கேரளாவில் எழும்பினார். உலகத்தையே அசைக்கிற மாபெரும் ஊழியங்களை ஆரம்பித்தார்.
ஆனா இன்னைக்கு பார்த்தா பரட்ட தலையா, பஞ்ச பரவேசி மாதிரி கழுத்துல ருத்ராட்ச மாலையில ஒரு கொட்டைய தொங்க போட்டுக்கிட்டு, ஒரு அங்கிய போட்டுக்கிட்டு பிஷப் வராரு, கார்ல இறங்குறாரு, யானையில ஏத்தி கூட்டிட்டு போறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என் கண்ணில் கண்ணி, ஏன்னா நான் அவர் கூட ஊழியம் செஞ்சிருக்கிறேன், அவருக்கு நான் டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு யாரை நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாத, நான் ஐயாமாருக்கு தெரியும் நினைக்கிறேன். கேரளாவில் வந்த ஒரு மாபெரும் தேவ மனிதன், ஓஎம்ல மாபெரும் ஒரு எளிமையா இருந்து அமெரிக்க நாட்டில் போய் ஒரு ஜெர்மன் லேடியை மேரேஜ் பண்ணிட்டு உலகத்தில் அறியப்பட்ட மாபெரும் ஒரு தலைவன் இன்னைக்கு எல்லாராலையும் சிரிக்கப்படுகிறார். அவரை பார்க்கிறவெல்லாம் மீம்ஸ் போடுறான். ஏன் தெரியுமாங்க? தரிசனம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் அவர் பேண்ட் எல்லாம் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, நான் நல்லா அப்படி பியூட்டிஃபுல் பேண்ட் ஷர்ட்லாம் அவரு லூசா லொலன்னு பேண்ட் போட்டிருப்பார், ஒரு சட்டையை மடிச்சு பொங்க வச்சிருப்பார், அப்படி பிரசவம் பண்ணாருங்க. இன்னைக்கு டு எக்ஸிஸ்ட் இன் லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி சூப்பர் ஸ்டாரா மாறிட்டு இருக்கிறார். ஸ்டார். ஏன் இதை சொல்றேன் தெரியுமாங்க? விஷன் போச்சுன்னா எல்லா வேஷமும் வந்துடும். இஃப் யூ லூஸ் த விஷன் you will become an actor. ஆண்டவருடைய ஊழியத்துல நடிக்கிறவனா மாறக்கூடாது, ஹீரோவாக வாழணும், ஹீரோவாக சாகணும். பேங்க்ல துப்பாக்கி வச்சிருக்கிறவனா இல்ல, போர்க்களத்துல துப்பாக்கி பிடித்த வீரனாய் உங்களுடைய ராஜ்யத்திலே என்னை பயன்படுத்தும். நம்ம இன்னைக்கு கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? சும்மா பொம்மை துப்பாக்கி எல்லாம் நமக்கு வேண்டாங்க, ரியலா. ஒருவேளை என் உயிரையே கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் புத்தாண்டு எனக்கு நியூ இயர் ப்ராமிஸ்லாம் யாரும் தேடாதீங்க. நான் சொல்றேன், நியூ இயர் ப்ராமிஸ்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்தாதீங்க. த ஹோல் பைபிளுமே நமக்கு ப்ராமிஸ் தான். வீக்லி ப்ராமிஸ், மந்த்லி, இந்த மாசம் தோறும் 1ஆம் தேதி காலையில ஒரு கூட்டம் நடத்திவிட்டு இந்த மந்த்துக்குரிய ப்ராமிஸ். நான் நினைக்கிறேன் பைத்தியக்கார லூசு பசங்க நான் நினைக்குவேன். ஏன் தெரியுமா? முழு வேதாகமத்தையும் அப்படியே விசுவாசிக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். நான் போய் சொல்றேன், 2020க்கு ப்ராமிஸ் வேர்ட்லாம் கேட்காத. நோ ப்ராமிஸ் வேர்ட் ஃபார் 2020. It is a ritual, it is a tradition, it is nonsense. Believe the word of God. Be faithful to your calling. Go ahead. The Lord is with you. You can exploit. You can empty the hell and fill the heaven. இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமாங்க? ரெய்னார்ட் போங்கே தான். நரகத்தை காலியாக்கணும், பாதாளத்தை நிரப்பணும் சொன்ன மனிதன் யாரு? ரெய்னார்ட் போங்கே. அவர் சனிக்கிழமை இறந்துட்டாரு. நான் சொல்றேன், we all should have the same vision. நரகத்தை காலி பண்ணணும், பரலோகத்தை நிரப்பணும். சிடி செட்ட கேட்டாங்க, what is your mission field அப்படினாங்க. he said the gates of hell is my mission field அப்படினு சொன்னாரு. நரகத்தின் வாசல் தான் என் மிஷன் ஃபீல்ட்னு சொன்னாரு. புரியலையா? உங்க மிஷன் ஃபீல்ட் எது? கக்டே நகரா, பிரணா கார்டனா, பெங்களூரா, மத்தூரா, எது என்ன ஊர்? இல்லைங்க, நரகத்தின் வாசல் தான் என் மிஷன் ஃபீல்ட். ஏன்னா நான் இருக்கிற இடமே நரகமா தான் இருக்குது. என்னை சுற்றி வாழ்கிற மக்கள் எல்லாம் நரகத்துல தான் வாழ்றாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி பரலோகத்தில் நிரப்பணும். ரெய்னார்ட் போங்கே தன் வாழ்நாள்ல 8 கோடி மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாரு. ஆனா உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 8 கோடி மக்களை தான் அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினா 800 கோடி மக்களுக்காக பொறுப்பெடுக்க போவது யார்? இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த நியூ இயர் ப்ராமிஸ் அது இதெல்லாம் இந்த சில்ற வேலையெல்லாம் நிறுத்திட்டு, ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இருக்குது, நான் போகிறேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், சதா காலமும் என்ன எடுப்பேன்? ஜெயம் எடுப்பேன் என்கிற விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்க உங்களில் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. செயல்பட விரும்புகிறவர்களோடு செயல்படுகிற தேவன் இருக்கிறார். If you are willing to be active, the Lord will be active in your life and ministry. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இதோ என்னை நான் தருகிறேன், ஆண்டவரே
உம் காரியமாக என்னை நீர் பயன்படுத்தும் என்கிற ஜெபத்தோடு இந்த கூட்டத்திலிருந்து நாம் கடந்து செல்ல நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தந்தருளுவாராக. ஆமென்.